சாப்டரோட ஸ்டார்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நினைக்கிறான், நான் இந்த வாய்டரியம்ல 80,000 ஆண்டுகளா இருக்கேன். ஆனா இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. த ஃபேரி ஆஃப் த வேர்ல்ட் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியணைக்காக கணவனை காயப்படுத்த மற்றவர்களுடன் கைகோர்த்தாய் என நினைத்தபடி ஹீரோ சொல்றான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து திரும்ப வருவேன் என்று. இப்போ உலகத்திற்கு வந்த ஹீரோ இவ்வளவு பெரிய இடத்துல நான் அட்டாச் ஆக பொருத்தமான பர்சனை எப்படி கண்டுபிடிப்பது என நினைக்க, அடுத்த சீன்ல வேறொரு இடத்துல ஒருவன் கீழே அடி வாங்கி கிறக்கிறவனை பார்த்து, யாங்சன் நீ ஒரு சர்வன்ட், என்னிடமிருந்து பெண்ணை அபகரிக்க உனக்கு என்ன தைரியம், அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்திருக்க கூடாது என சொல்ல, பக்கத்துல இருந்த பெண், பிரதர் லிங் நீங்கள் அவனை நன்றாக அடித்தீர்கள், நான் இந்த டிராஷை தூக்கி எறிந்தாலும் அவன் என்னை எதிர்பாராத விதமாக அவன் என்னை துன்புறுத்தினான் என சொல்ல, அதற்கு அந்த லிங், இனி நீ என்னுடையவள், இனி உன்னை யாரும் துன்புறுத்த துணிய மாட்டார்கள். இதை மேலிருந்து பார்த்த ஹீரோ, லிங் லிங் ஒரு பணக்கார வீட்டு பையன் போல தெரிந்தாலும் அவனது ஃபேமிலி குட்டா இருந்தாலும் இவனது கேரக்டர் சரியில்லை என நினைத்துவிட்டு எனது ரிவெஞ்சை இவனிடமிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் என சொல்லி அவனை நோக்கி செல்ல, அந்த லிங் அங்கிருந்து விலகி செல்ல, ஹீரோ அதை பார்த்து ஷாக்காகி, நான் இந்த இறந்து கொண்டிருக்கும் மனிதனுடன் அட்டாச் ஆக விரும்பவில்லை என கற்றியபடி யாங்சென்னின் பக்கத்தில் ஹீரோ விழுந்தவுடன் ஹீரோ நினைக்கிறான், இவனுடன் ஆல்மோஸ்ட் அட்டாச் ஆகி இருப்பேன் என நினைத்தபடி எழும்போது தவறி யாங்சென்னில் விழ யாங்சென்னுடன் ஹீரோவின் சோல் இணையத் தொடங்கியது. அது மட்டுமின்றி அங்கு யாங்சென் அடி வாங்குவதை வேடிக்கை பார்த்த மக்கள், அந்த யாங்சென்னின் அப்பா அந்த லீ ஃபேமிலியின் ஸ்லேவ் என கேள்விப்பட்டேன் என சொல்ல, இன்னொருவர் அந்த பையனுக்கு இந்த உலகத்தின் ஆழம் தெரியவில்லை என சொல்ல, இன்னொருவர் அந்த பெண்ணிக்கு லீ ஃபேமிலியின் மூத்த மகனுடன் தொடர்பு கிடைத்துவிட்டது, அவள் இனி அதிர்ஷ்டசாலி என சுற்றியுள்ளவர்கள் பேச, அடுத்த சீன்ல ஹீரோ எழுந்து இது ஏன் இப்படியானது என கத்த, முன் சென்ற லிங்கும் அந்த பெண்ணும் ஷாக் ஆகி, நான் அவனை அடித்து அரை உயிராக்கினேன், ஆனாலும் அவனால் எழுந்து நிற்க முடிகிறதா என நினைக்க, அங்கிருந்தவர்கள் கோஸ்ட் என சொல்லி கத்தி, நீ ஹாஃப் டெட் மேன், நீ எப்படி எழுந்தாய் என கேட்க, ஹீரோ அழுதபடி நினைக்கிறான், நான் ஒரு ஜீனியஸை சூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி ரிவெஞ்ச் எடுக்க பிளான் போட்டனே, எல்லாம் வீணாகிவிட்டது, எல்லாம் உன்னால் தான் என லிங்கை பார்த்து சொல்ல, லிங் அதற்கு, உனக்கு என்ன திட்ட என்ன தைரியம், இந்த லெசன் போதாது போல என சொல்லியபடி ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ நான் யாரையும் திட்டமாட்டேன் யூ லிட்டில் பாஸ்டர்ட் என சொல்லி பவரை சேர்த்து ஒரு எனர்ஜி அட்டாக் பண்ண, அதை பார்த்த சுற்றியுள்ளவர்கள் இவன் லாங் லீங்கை பின்னுக்கு தள்ளிவிட்டானா என ஷாக்காக, அடுத்து அந்த லாங் லீங் ஹீரோவை பார்த்து, யூ பஸ்டர்ட், உன் மாஸ்டர் மீது உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா என கேட்டு, பிறகு நான் உன்னை வீழ்த்தவில்லை என்றால் என்னை நான் லாங் லீங் என்றே அழைக்க மாட்டேன் என்று சொல்ல, அதற்கு ஹீரோ உன்னால் முடிந்தால் அடித்துப்பார் என சொல்லிவிட்டு மனதில் வேண்டாம் பலவீனமாக இருக்கிறேன் என நினைக்கிறான். அந்த லாங் லீங் ஹீரோவை ஒரு எனர்ஜி ஓடா ஹீரோவை அட்டாக் பண்ண வர, ஹீரோ அதை பார்த்து, எனது முழு திறனையும் வெளிப்படுத்தியதால் என்னிடம் எனர்ஜி எதுவும் இல்லை, இந்த அட்டாக்கிற்கு பிறகு நான் வீழ்ந்து விடுவேன் என நினைக்க, அந்த லாங் லீங் பண்ண அட்டாக்கை ஒரு பொண்ணு வந்து தடுக்க, அதை பார்த்த லாங் லீங், ஹேய் லாங் லீவ், நீ அந்த குப்பையை பாதுகாக்கிறாயா என கேட்க, அதற்கு அவள், அவன் எனது கிளாஸ்மேட், ஒரு வகுப்பு தலைவியாக கிளாஸ்மேட்டை பாதுகாக்க வேண்டியது எனது பொறுப்பு என சொல்லி, ஸ்கூல் விதிகளை மீற உனக்கு பயமில்லை என்றால் நீ மீண்டும் முயற்சி செய்யலாம் என சொல்ல, அதை கேட்ட லாங் லீங் ஹீரோவை பார்த்து, சீக்கிரம் இந்த கடனை திரும்ப தருவேன் என சொல்லிவிட்டு செல்ல, லாங் லீங்குடன் இருந்தவள், நீங்க அவனை அப்படியே விட்டீங்க என கேட்க, அதற்கு அந்த லாங் லீங், அவன் இன்று இரவு நடக்கும் ஃபேமிலி மீட்டிங்கிற்கு செல்வான், அவனை கையாள்வது எனது பொறுப்பு என சொல்றான். அடுத்த சீன்ல மயங்கிய ஹீரோவை அந்த பொண்ணு அங்கிருந்தவர்களிடம் அவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா, 18 வயது செகண்ட் கிளாஸ் வாரியர், இந்த கல்லூரியிலே மிக குறைந்த பவர் உள்ளவன், ட்ரபிள் மேக்கராக இருப்பது எளிது, ஆனால் நல்ல மானிட்டராக இருப்பது கடினம். இதை கேட்ட ஹீரோ, நான் ஜிங்ஷன் தேசத்தின் எம்பரராக இருந்தேன், ஆனா இப்போது லோ லெவல் என கேலி செய்யப்படுகிறேன் என நினைத்து அவனை தூக்கி சென்றதிலிருந்து எழுந்து எனது ஸ்ட்ரென்த்தை வேகமாக இம்ப்ரூவ் பண்ணணும் என நினைத்தபடி அங்கிருந்து ஓடுகிறான். அடுத்த சீன்ல ஹீரோ மெடிக்கல் ஸ்ட்ரீட்டில் நடந்து செல்லும்போது நினைக்கிறான், நான் இப்போது மிகவும் பலவீனமாக உள்ளேன், நான் முதலில் எலிக்சரை மட்டுமே நம்பி இருக்க முடியும். அடுத்த சீன்ல ஹீரோ, ஒரு வழியாக எல்லாவற்றையும் வாங்கிவிட்டேன், இனி வீட்டுக்கு செல்லலாம் என முதுகில் ஒரு பெரிய பையுடன் சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ அவன் வீட்டிற்கு வந்து அப்பாவிடம், நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என சொல்ல, அவனது அப்பா, நம்ம இன்று இரவு உணவிற்கு செல்ல வேண்டும், ஆல்கெமி கில்டை சேர்ந்த மிஸ்டர் லியூ அழைப்பு விடுத்துள்ளார் என சொல்ல, ஹீரோ அதற்கு, சரி நீங்கள் தயாரானதும் என்னை அழையுங்கள், நான் பயிற்சி செய்ய போகிறேன் ஹீரோ சொல்ல, ஹீரோ அப்பா நினைக்கிறார், இவனுக்கு என்ன ஆச்சு, வீட்டில் கூடவா பயிற்சி செய்கிறார். அடுத்த சீன்ல அவனது அறைக்குள் அவன் கொண்டு வந்த பையை திறந்து அதில் உள்ளவற்றை பார்த்து, டிராகன் ஹார்ட் கிராஸ், ஸ்னோ லோட்டஸ், கிரவுண்ட் ஃபங்கஸ் ஆகியவை மிகவும் சாதாரணமானவை,
இருந்தாலும் இது எனக்கு போதுமானது என நினைத்து கீழே உட்கார்ந்து அவனது ஸ்பிரிச்சுவல் ஃபயரை கையில் எடுத்த ஹீரோ, ஒரு காலத்தில் என் ஸ்பிரிச்சுவல் ஃபயர் முழு காட்டையும் மூடுமளவுக்கு இருக்கும். இப்போது இவ்வளவுதான் உள்ளது. சரி, இப்போது இதை கூடிய விரைவில் ரிஃபைன் பண்ணுவது முக்கியம் என நினைத்து அவனுடைய நெருப்பால் அந்த மூலிகைகளை ரிஃபைன் செய்து, அதன் பிறகு ஹீரோ அதற்கு ப்ளூ ஸ்கை அண்ட் ஒயிட் கிளவுடையும் பயன்படுத்தி அந்த எலிக்சரை உருவாக்கி அதை எடுத்துக்கொண்டதும் ஹீரோ 4th லெவல் வாரியர் ஆகிவிட்டான். ஹீரோ பிரேக் த்ரூ செய்ததில் வந்த அதிர்வு காரணமாக ஹீரோ அப்பா கிளீன் செய்த இடம் மீண்டும் தூசிப்படிய ஹீரோயிடம் சென்று, உனக்கு மீண்டும் அடிவாங்கும் போல இருக்கா என கேட்க, ஹீரோ அதற்கு, அப்பா நான் ஒன்று சொல்ல வேண்டும் என சொல்ல, ஹீரோவின் அப்பா ஹீரோவை அடிக்கிறார். அடுத்த சீன்ல லீ ஃபேமிலிஸ் டின்னர் ஹாலை காட்டுறாங்க. அங்கு ஹீரோவும் அவனது அப்பாவும் உள்ளே வரும்போது அங்கிருந்தவர்கள் யாங் சென் சீக்கிரமாக அகாடமியிலிருந்து நீக்கப்படுவான். அவனது தந்தை கஷ்டப்பட்டு அவனை டியான்சிங் அகாடமியிற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவன் அங்கு எதையும் கற்றுக்கொள்ளவில்லை எனவும், குப்பை எப்போதும் குப்பைதான் எனவும் புரளி பேச. இதை கேட்டு ஹீரோவின் அப்பா கோபமடைய, ஹீரோ அதற்கு, பரவாயில்லையப்பா, அவர்கள் வெறும் புல்லீஸ்தான், இதற்காக நீங்கள் கோபமடைய வேண்டாம் என சொல்லிக் கொண்டிருக்கும்போது யங் மாஸ்டர் லீ என சத்தம் கேட்க ஹீரோவும் அவனது அப்பாவும் திரும்பி பார்க்க அந்த லீ உள்ளான். ஹீரோவின் அப்பா அந்த லீயை பார்த்து கிரீட்டிங்ஸ் மாஸ்டர் லீ என சொல்ல, அவன் ஹீரோவின் அப்பாவை பார்த்து, அங்கிள் யாங், உங்களுடைய மகனுக்கும் யாவோ ஷ்வேவர்க்கும் இடையிலான எங்கேஜ்மெண்ட்டை முறித்துக்கொள்ள அனுமதியுங்கள் என கேட்க, அதற்கு ஹீரோவின் அப்பா, அவர்களுக்கு திருமணம் நடக்கவிருந்தது, அது என்ன ஆச்சு என கேட்க, அதற்கு அந்த யாவோ ஷ்வே, அங்கிள் யாங், உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? நீங்கள் ஒரு சர்வெண்ட், அதோடு உங்கள் மகன் ஒரு ட்ராஷ். என்னை திருமணம் செய்ய உங்கள் மகனுக்கு தகுதியில்லை என சொல்ல, பக்கத்திலிருந்த மொட்டை அவன்தான் அந்த யாவோ ஷ்வேவின் அப்பா யாவோ ஷியாங் சொல்றான், லாவோ யாங், உனக்கு கொஞ்சமாவது சுய அறிவு இருக்க வேண்டும். உன் மகனைப் போன்ற ஒரு குப்பை எனது லிட்டில் ஸ்னோவியிற்கு தகுதியற்றவன் என சொல்ல, ஹீரோவின் அப்பா அந்த மொட்டையின் சட்டையை பிடிக்க, அதற்கு அந்த லீயோ, இன்னும் இதை செய்ய வேண்டுமா, நீ யார் என்பதை மறந்துவிடாதே என சொல்லி ஹீரோவின் அப்பாவை அடிக்க வர, ஹீரோ அந்த லீயின் கையை தடுக்க, அந்த லீ கத்திரான், நீ என்னை எப்படி தடுக்கலாம், நீ சாக விரும்புகிறாயா என கேட்டுவிட்டு ஃபாலிங் ஸ்டார் ஃபிஸ்ட் எனும் அட்டாக்கை செய்ய, ஹீரோவும் சிரிப்புடன் அந்த அட்டாக்கை தடுக்க, ஸ்டாப். சண்டையிட்ட இருவரை நோக்கி ஒரு மஞ்சள் நிற எனர்ஜி அவர்களை தடுக்க அங்கு வந்தவர், இந்த இடம் எது என்று நினைக்கிறீர்கள்? இங்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி சண்டையிட என்ன தைரியம்? இங்கு வந்தவர்தான் லீ ஃபேமிலியின் பேட்ரியார்க் லீ செங்கை ஆகும். அந்த லீ, நீ அதிர்ஷ்டசாலி என சொல்ல, ஹீரோ அதற்கு, இன்று யாருடைய அதிர்ஷ்டம் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு அந்த லீ செங்கை அவருடன் வந்த தாடிக்காரர், அவருடைய பெயர் லியூ ஈஷ்வி ஆகும், அவரை பார்த்து, என்னை மன்னியுங்கள், மாஸ்டர் முன் நான் சங்கடமாக நடந்து கொண்டேன், தயவுசெய்து உள்ளே வாருங்கள் என சொல்ல, அவர், அது பரவாயில்லை என சொல்லி உள்ளே வரும்போது சுற்றியுள்ளவர்கள், அவர்தான் அல்கமி கில்ட் மாஸ்டர், அவர் அந்த லீலிங். கைஸ், இங்க லீ என்றாலும் லீலிங் என்றாலும் ஒன்றுதாம், ஏனென்றால் இரு பேர்களும் மாற்றி மாற்றி பாவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய சீடராக வாய்ப்புள்ளதாம். இதை அந்த யாங்சென், அதாவது ஹீரோவுடன் உடன் லீலிங்கை ஒப்பிடும்போது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்றெல்லாம் பேச, அந்த லீ செங்கை அமைதியாயிருங்கள் என சொல்லிவிட்டு அந்த லீ யுஷ்வியை பார்த்து, நீங்கள் எங்களுடைய கெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஆல்கெமி ஸ்கில்லை ஏன் காட்டக்கூடாது என கேட்க, அதற்கு அந்த லீயி, நீங்கள் இவ்வளவு மரியாதையுடன் கேட்பதால் என்னுடைய திறமைகளை காட்டுகிறேன் என சொல்லி ஒரு ஃபர்னன்ஸை வரவழைத்து அதை சுற்றி கோல்டன் லைட் வருவதோடு மூலிகை பொருட்களும் உள்ளதை பார்த்த அந்த லிங், இது 4 டிராகன் லேண்டிங், இவர் எம்பையரில் உள்ள டாப் 5 ஆல்கமிஸ்ட்ஸில் ஒருவர் என அந்த லிங் சொல்ல, பக்கத்தில் உள்ளவர்களில் ஒருவன், மிஸ்டர் லிங், நீங்கள் மாஸ்டர் லீயின் அப்ரெண்டிஸ் ஆகும்போது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த சீன்ல ஹீரோ, இந்த ஆல்கமி மாஸ்டர் எவ்வளவு திறமையானவர் என்று பார்ப்போம் என நினைத்து அவரது ஆல்கமி ஸ்கில்லை பார்த்த ஹீரோ, இவரால் பேசிக்கான பாம் ஃபயர்டு ஸ்பிரிட் ஃபயரை கூட உருவாக்க முடியவில்லை, இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்கமி அழிந்துவிட்டது போல் தோன்றுகிறது என நினைத்து ஹீரோ தலையை ஆட்ட, இதை பார்த்த லிங் யாங் சென், இந்த டைம் நான் உன்னை கொல்லப் போவதில்லை என நினைத்துவிட்டு ஹீரோவை காட்டி, நீ ஏன் தலையை ஆட்டுகிறாய், இது மாஸ்டர் லியூவின் ஆல்கமி ஸ்கில்லை குறைத்து மதிப்பிடுவது போல் ஆகாதா என கேட்க, ஹீரோவும் அவனது அப்பாவும் ஒன்றும் புரியாதது போல் நிற்க,
அடுத்தோ அந்த லீ செங் ஹாய் ஒரு சர்வெண்ட் மாஸ்டர் லியூவிடம் இவ்வளவு மரியாதை குறைவாக நடக்க துணிகின்றானா என கேட்க அதற்கு அந்த லீயு பொறுமையாக இரு என சொல்லிவிட்டு எழுந்து ஹீரோவின் முன் வந்து, உனக்கு இந்த ஓல்ட் மேன் ஆல்கமி ஸ்கில் பிடிக்கவில்லையா லிட்டில் ஃப்ரெண்ட் என கேட்க அதற்கு ஹீரோ, அது உண்மைதான், உங்களுடைய ஆல்கமி அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என சொல்ல அதை கேட்ட சுற்றியுள்ளவர்கள், நீ ஒரு குப்பை, மாஸ்டர் லியூவின் ஆல்கமி சரியில்லை என சொல்ல உனக்கு என்ன தைரியம் என பேசும்போது ஹீரோவின் அப்பா ஹீரோவிடம், நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு புரிகிறதா என கேட்க அடுத்து அந்த லிங் அந்த லீ செங்ஹையிடம் அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என சொல்ல அதற்கு அந்த லீ செங்ஹை அவனது காட்ஸிடம் ஹீரோவை பிடிக்க சொல்ல அதற்கு அந்த லியூ வெயிட் என சொல்லிவிட்டு ஹீரோவை பார்த்து, உனது அல்கெமி தொடர்பான தாட்ஸை கேட்க விரும்புகிறேன் என சொல்ல ஹீரோ சொல்றான், இந்த ஸ்பிரிட் கிராஸ் தான் ஜுஷன்டான் பில் உருவாக்குவதற்கான மூலப்பொருள், ஆனால் இதை இந்த முறையில் பயன்படுத்தக்கூடாது என சொல்ல பக்கத்தில் இருந்த லிங், மாஸ்டர் லியூ அவனை நம்பாதீர்கள், அவன் உளறிக் கொண்டிருக்கிறான் எனவும் அந்த யாவோஷ்வே, ஆமாம் அவன் ஒரு குப்பை, அவனுக்கு அல்கெமி பற்றி ஒன்றும் தெரியாது எனவும் சொல்ல இதை கேட்ட லியூ ஷட் அப் என கத்திவிட்டு இவனை பற்றி கவலைப்படாதீர்கள் என சொல்லிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்ல ஹீரோ சொல்றான், ஸ்பிரிட் கிராஸின் இலை, வேர் மற்றும் தண்டுகளில் பல அசுத்தங்கள் உள்ளன, இதனால் எலிக்சர் குறைபாடுடையதாகத்தான் இருக்கும் என சொல்ல இதை கேட்ட லியூ யிஷ்வி தலை குனிந்து ஹீரோவை பார்த்து, மாஸ்டரிடம் இதற்கான சொல்யூஷனை கேட்கிறேன் சொல்ல அங்கு பக்கத்திலிருந்த ஒருவன், என்னுடைய காதில் ஏதேனும் கோளாரா, அந்த லியூ யிஷ்வி உண்மையிலே யாங் சென்னை மாஸ்டர் என அழைத்தாரா, இது பைத்தியக்காரத்தனமாக உள்ளது என நினைத்து ஷாக் ஆகிறான். அடுத்து ஹீரோ, நான் சொல்ற மாதிரி ஆல்கமியை தொடர்ந்து செய் என சொல்ல அந்த லியூ யிஷ்வி சரி என சொல்லி ஃபர்னஸை நோக்கி 4 டிராகன் அண்ட் ஹெவன் ரைஸ் என சொல்ல அவரது ஃபயர் அதிகமாக இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து ஹீரோ இப்ப ஸ்பிரிட் கிராஸை போடு என சொல்ல அதற்கு அந்த லியூ ஈஷுய் இப்பவா என ஷாக் ஆகிவிட்டு ஸ்பிரிட் கிராஸை உள்ளே போட்டு பில்லை உருவாக்கி ஃபர்னஸை கீழே கொண்டு வந்ததும் அந்த லிங் இதுக்கு வாய்ப்பே இல்லை என நினைக்க பிறகு லியூ ஈஷுய் அதை ஓபன் பண்ண உள்ளே வெறும் சேறு உள்ளதை பார்த்த லியூ ஈஷுய் ஃபெயில் ஆகிவிட்டதா என நினைக்க அந்த லிங் சிரித்தபடி, நான் சொன்னது போல யாங்சென் போன்ற ஒரு குப்பையால் எப்படி ஆல்கமி செய்ய முடியும் என சொல்ல பக்கத்தில் இருந்த யாவ்ஷு, ட்ராஷ் எப்பவும் ட்ராஷ் தான் மாஸ்டர் என சொல்ல பிறகு அந்த லீ செங்ஹாய் அவனுக்கு கடுமையான பனியமெண்ட் கொடுங்கள் என அவரது ஆட்களிடம் சொல்லும்போது அந்த ஃபர்னஸ்ல இருந்த சேறு வெடித்து அதிலிருந்து கோல்டன் கலர் லைட்டுடன் பில் வெளியே வந்தது. இதை பார்த்த சுற்றியுள்ளவர்கள், இது 4 கிரேட் ஷென் டான் பில் ஆச்சே, ஆனால் மாஸ்டர் லீ யூஷ்வி ஒரு 3rd கிரேட் ஆல்கமி மாஸ்டர், அவரால் எப்படி 4 கிரேட் பில்லை உருவாக்க முடிந்தது, இதற்கு அந்த யாங் சென் தான் காரணமா? அந்த லீ யூஷ்வி ஆச்சரியத்தில் பார்த்து அது 4 கிரேட் பில் தான் என சொல்ல குறுக்கால அந்த லிங் அவனது காட்ஸிடம் ஹீரோவை பிடிக்க சொல்ல இதை கேட்ட லீ யூஷ்வி அந்த காட்ஸை அட்டாக் செய்து இங்கிருந்து வெளியேறுங்கள் என சொல்லதை கேட்ட சுற்றியுள்ளவர்கள், மாஸ்டர் லீ யூஷ்வியே யாங் சென் முன் வருகின்றார் என்றால் அந்த பில் உருவாக யாங் சென் தான் காரணம் போல. பிறகு அந்த லீ யூ ஹீரோவிடம் எனக்கு கைடன்ஸ் கொடுத்ததற்கு நன்றி என சொல்ல இதை கேட்ட லிங், மாஸ்டர் லியூ யிஷ்வி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்களா, யாங் சென் ஒரு ட்ராஷ் என சொல்ல அதை கேட்ட லியூ யிஷ்வி அந்த லிங்கிடம், மாஸ்டர் யாங்கை அசிங்கப்படுத்த உனக்கு என்ன தைரியம் என கேட்டு நான் உன்னை சஃபராக வைப்பேன், அதை நீ விரும்ப மாட்டாய் என நான் நினைக்கிறேன் என சொல்ல பின்னாலிருந்த லீ செங்ஹாய் லியூ யிஷ்வியை இவ்வளவு சிரமப்பட்டு அழைத்த பிறகு அவரை எதிரியாக்குவதில் எந்த பயனும் இல்லை என நினைத்துவிட்டு அவனது மகனான லிங், நீ மாஸ்டர் யாங்கிடம் மன்னிப்பு கேள் என சொல்ல அந்த லிங் கடுப்போடு எழும்பி ஹீரோயிடம் மன்னிப்பு கேட்க இதை பார்த்த யாவோஷே சொல்றாள், லிங் யாங் சென்னிடம் மன்னிப்பு கேட்கிறானா? அதற்கு அவளுடைய அப்பா சொல்றான், நாம கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடிதான் யாங் சென்னையும் அவனுடைய அப்பாவையும் அவமானப்படுத்தினோம் என இருவரும் பேசிக்கொள்ள அடுத்த சீன்ல ஹீரோ அந்த மாஸ்டர் லியூ யிஷ்வியிடம், பிறகு நாம ஒருவருக்கொருவர் ஆல்கமி தொடர்பான நாலேஜை பகிர்ந்து கொள்வோம் என சொல்ல லீ செங்ஹாய் ஹீரோவோட அப்பாவை பார்த்து, அக்கவுண்ட் செக்ஷன்ல உள்ள ஓல்ட் ஜோன் விரைவில் ஓய்வு பெறப்போவதாக கேள்விப்பட்டேன், நீ அந்த இடத்திற்கு நாளை முதல் ரீப்ளேஸ் ஆக இரு என சொல்ல அதை கேட்ட ஒருவன் நினைக்கிறான், அக்கவுண்ட் செக்ஷனில் அதிகமான பணம் புழங்குகிறது, அங்கு எப்படி லாவோ யாங்கை அனுமதிக்க முடியும் என நினைக்கிறான். அடுத்து அந்த லிங் ஹீரோவை பார்த்து, இதற்கு உன்னை கண்டிப்பாக பே பண்ண வைப்பேன் என நினைக்க பின்னால் இருந்த யாவோஷு ஹீரோவை பார்த்து, நான் தவறான முடிவை எடுத்து விட்டேனோ என நினைக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு புத்தகத்தை படித்தபடி நினைக்கிறான், மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டது, எனக்கு தெரிந்தவர்களுக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு அந்த புத்தகத்தில் த மானர்க் ஆஃப் காங்லாண்ட் மெயின்லேண்ட், த லெஜெண்ட் ஆஃப் ரெட் யாங் குவீன் என உள்ளதை பார்த்த ஹீரோ, இது எம்பரல் ஜிங்ஸின் ஆச்சு, அவர் எப்படி ஒரு இம்மார்டல் ஆனார், இங்கே என்னதான் நடக்கிறது, இப்ப எனக்கு புரிந்துவிட்டது. 80,000 இருப்பிற்கு முன்னால 5 மாஸ்டர்ஸ் சேர்ந்து போர் எல்லாத்தையும் நிறுத்தி கேங்லாண்ட் கான்டினென்ட் என்றொன்றை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு
எம்பரர் ஜின்சின் மற்ற 4 பேருக்கும் துரோகம் செய்துவிட்டு மொத்த காண்டினென்ட்டையும் அவர்தான் ரூல் செய்தார். பிறகு எம்பரர் சிங்சென்னின் மனைவியான ஃபெய்ரி ஹாங்சென் பழிவாங்கறதுக்காக 10,000 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்து எம்பரர் ஜின்சின்னை கொன்று மொத்த காண்டினென்ட்டையும் ரூல் செய்தார். அதுதான் விஷயம். ஹீரோ சொல்றான், நான் எல்லாரையும் கண்டிப்பா பழிவாங்குவேன். அடுத்த சீன்ல ஹீரோ அகாடமியை காட்டுறாங்க. அங்க 2 பேர் நம்ம இந்த ட்ரைனிங்கை சீக்கிரமா முடிக்கணும் என சொல்லிக்கொண்டு ஓடக்குள்ள அவனுங்களுக்கு பின்னால முதுகுல பெரிய கல்லை கட்டி கொண்டு வந்த ஹீரோ, என்ற வழியில நிக்காதீங்கடா என சொல்லி அவனுங்கள தள்ளி விட்டுட்டு ஓட, இத பார்த்த 3 பேர்ல ஒருத்தன், இவன் பைத்தியமாகிட்டானா என சொல்ல மற்றவன், இவன் இதோட எத்தனையாவது ரவுண்டு ஓடுறான் என பேசிக்கொண்டிருக்க, பிறகு ஹீரோ ஓடக்குள்ள நினைக்கிறான். இந்த சென்லுவோ வான்சியாங் ட்ரைனிங் மெத்தட் கல்டிவேஷன் ஸ்பீடை அதிகரிக்கிறதோட பாடியையும் ரிஃபைன் பண்ணும். இப்போதைய நிலைமைக்கு இதான் எனக்கு சூட்டபிளான ட்ரைனிங் மெத்தடுன்னு நினைச்சிட்டு இதான் லாஸ்ட் ரவுண்ட் என்ன சொல்லி 100 ரவுண்ட் ஓடி முடிய ஹீரோ 5th லெவல் வாரியரா பிரேக் த்ரூ பண்ண. இதை பார்த்த அந்த பிசிக்கல் ட்ரெயினரான டெமான்கோவை நினைக்கிறாரு, இவனை எல்லாரும் ட்ராஷ்ன்றாங்க, இதெல்லாம் பார்த்தா அது உண்மை இல்ல போலையே. பிறகு அவர் சொல்றாரு, 100 லேப்ஸ் ட்ரைனிங்க யாங் சென் மட்டும்தான் முடிச்சிருக்கான், நீங்க எல்லாரும் அவனை பார்த்து கத்துக்கோங்க என்று சொல்ல, ஒருத்தன் சொல்றான், இவ்ளோ எனர்ஜி இருந்தா நீ கிராஜுவேட் ஆன பிறகு செங்கல் தூக்க போகலாம் என சொல்ல, பக்கத்துல இருந்தவன், அது உண்மைதான். இன்னொருத்தன் சொல்றான், டீச்சர் நாம பாக்குறது பலத்தை மட்டும்தானே, நமக்கு என்னத்துக்கு எனர்ஜி எல்லாம். உதாரணத்துக்கு நான் ஷீஹூ 4th கிளாஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட், அதோட நான் கிளாஸ்ல 2nd ரேங்க், எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்று சொல்ல, இதை கேட்ட டெமான்குவை சிரிச்சிட்டு, அப்படியேண்டா நம்ம ஒரு ஃபிஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் கேம் வச்சுக்கலாமா, உன்னோட பலத்தை நான் பார்க்கணும் என்று சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், சரி யார் யாருக்கு பயப்படுறாங்கன்னு பாப்போம். பிறகு அந்த டீமன் குவோ கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட, இதை பார்த்த கிளாஸ் 2வை சேர்ந்தவனுங்க சொல்றானுங்க, அந்த வூ ஜிங்கும் கிளாஸ் 3 தானே, அவன் ரொம்ப திறமையானவன், அவனோட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம், லிங் யுயாவால் அவனை தோக்கடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பிறகு ஹீரோ அந்த லிங் யூவிடம் யார் அந்த வூஜிங் என கேட்க, அதுக்கு அவன் ஒரு 5th கிளாஸ் வாரியர், அதோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் தலைவரின் பேரன், அதோட அந்த அசோசியேஷனின் சக்தி வாய்ந்த ஸ்வாட் ஆர்ட்டான ஸ்வாட் ஆஃப் டெரரின் வாரிசே இவனேதான் என சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, ஸ்வாட் ஆஃப் டெரர், இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. பிறகு அந்த டீமன் குவோ 2 டீம்லையும் இருந்து ஃபர்ஸ்ட் யாரு பேட்டிலுக்கு வாரீங்க, இங்க தோக்குறவங்க போக வின் பண்றவங்க பேட்டில்ல தொடரலாம், அதோட ஒரு டீம்ல உள்ள எல்லாரும் தோக்குற வரைக்கும் இந்த பேட்டில் நடக்கும் என சொல்ல, கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் போடுறானுங்க. வூஜிங்கோட சக்தி எல்லாம் தீர்ந்த பிறகு அவனை நம்ம தோற்கடிக்கலாம் என சொல்ல, அதுல ஒருத்தன் சொல்றான், இது சாத்தியம் என்றுதான் தோணுது. அடுத்த சீன்ல அந்த ஊஜிங் எல்லாரும் சீக்கிரமா வாங்க, நான் இதை முடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல, இதை கேட்ட ஒருத்தன் சொல்றான், இவன் ரொம்ப அரகண்டா இருக்கான். பிறகு ஹீரோ அவனோட ஸ்வாடை பார்த்ததும், இந்த ஸ்வாடை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன நினைக்க, அப்புறம் 2nd கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஷீஹுவை தேட, அவன் தூரமா போய் ஐம் இன்விசிபிள் என சொல்லிக் கொண்டிருக்க, அவனோட இருந்தவனுகள், வாங்க பிரதர் ஹூ, நம்மள அந்த கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கீழ்தனமா பார்க்க நம்ம விடக்கூடாது என சொல்லி அவனை தூக்கி வீச, அந்த ஹூ, டே நான் போவதாக சொல்லவே இல்லையேடா என கத்திக்கொண்டு விழுந்தெழும்பி எல்லாரும் சியர் பண்றத பார்த்த ஹூ நினைக்கிறான், எல்லாரும் என்ன சியர் பண்றாங்க, அதனால என்னோட ஸ்ட்ரென்த் அந்த ஊஜிங் இருக்கு காட்டியே ஆகணும்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண போக, அதுக்கு அவன் ஹூவை பார்த்து, நீ ஒரு ட்ராஷ், இங்கிருந்து போடா என சொல்லி காலால ஒரு உதைவிட, அதோட அந்த ஹூ தோத்திட்டான். பிறகு அந்த டெமான் குவோ லிங்குவிடம், இப்ப நீ சண்டை போடுறதுக்கான டைம் என சொல்ல, அதுக்கு அவள் ஓகே சொல்லிட்டு போக, ஹீரோ நினைக்கிறான், அந்த ஊஜிங் சாட் இல்லாமலே ஷிகுவை பிஃபீட் பண்ணிட்டான், லிங்குவால் ஊஜிங்கை தோற்கடிக்க முடியாது. பிறகு 2 பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக, அந்த ஊஜிங் சொல்றான், நான் எங்களுடைய சாட் எடுக்கிற அளவுக்கு நீ வேர்தியான ஆள்தான் என சொல்ல, லிங்யூ ஃபோல்டிங் பாம் வேவ் என்ற அட்டாக்கை பயன்படுத்த, அந்த ஊஜிங் சாட் ஆஃப் டெரரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண, லிங்யூவில் அந்த அட்டாக் பட்டதும் அவளோட டெக்னிக் காணாம போயிடுச்சு. பிறகு அவள் தோல்வியை ஒப்புக்கொண்டதும் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அடுத்து யார் வாரீங்க, அந்த லிங்யூவால் ஒரு சாட் அட்டாக்கை கூட தடுக்க முடியல. பிறகு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ், லிங்யூ ஏதோ தோற்றுவிட்டாளா, இந்த ஊஜிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், எப்படி நம்ம வின் பண்றது என்று இரு பக்கமும் பேசிக்கொண்டு இருக்க, ஹீரோ நினைக்கிறான், சாட் ஆஃப் டெரரா, எனக்கு பின்னால இருந்த அந்த சிறுவனுக்கு ஒரு பேரன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என ஹீரோ நினைத்து அவனுடைய தலையை ஆட்ட, இதை பார்த்த ஊஜிங், ஏய் நீ ஏன் தலையை ஆட்டுகிறாய், ஏதாவது உனக்கு சொல்லணுமா, உனக்கு தைரியம் இருந்தால் சண்டைக்கு வா என கூப்பிட, ஹீரோ நீ என்னோட சண்டை போட விரும்புகிறாயா என கேட்க, அதுக்கு ஊஜிங், தேவையில்லாம பேசாத, நான் உன்னை தோக்கடிப்பேன்,
என சொல்ல இதை கேட்ட ஹீரோ, அப்ப சரி, நான் உன்னோட கொஞ்ச நேரம் விளையாடுகிறேன் என சொல்லிட்டு போக, ஹீரோவோட கிளாஸ் பசங்க எல்லாரும் ஹீரோட்ட, நீ திரும்ப வா, நம்ம கிளாஸ அவமானப்படுத்த போறியா, அதோட உன்னை நீயே அசிங்கப்படுத்திக் கொள்ளாத என சொல்ல, இதையெல்லாம் ஹீரோ காதில் வாங்காம அந்த ஊஜிங்க பார்த்து, நான் இந்த மரக்கிளையையே ஆயுதமாக பயன்படுத்த போறேன் என சொல்ல, அதுக்கு அவன், நீ என்னை குறைத்து மதிப்பிடுகிறாயா? பிறகு லிங் யூ நினைக்கிறா, லாஸ்ட் டைம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண பிறகும் இவன் இந்த விளையாட்டை விடுவான் என நினைச்சேன். ஆனா அவன் இத விடவே இல்லையா என நினைக்க, பிறகு அந்த டீமன் குவோ நினைக்கிறாரு, இங்க என்னதான் நடக்குது, இந்த யாங் சென் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டுடன் இருக்கான். பிறகு அந்த வூஜிங் ஹீரோவை பார்த்து, நீ என்ன ரொம்ப கோபப்படுத்திட்ட என சொல்லி ஸ்வாட் ஆஃப் டெரர் ஜேன் ஜெய் என்ற அட்டாக்க பண்ண, இத பார்த்த ஹீரோ இதை இப்படி செய்யக்கூடாது என சொல்லிட்டு ஹீரோ ஸ்வாட் ஆஃப் டெரர் டெக்னிக்கை யூஸ் பண்ண, இத பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஷாக். அந்த வூஜிங் கேக்குறான், உன்னால எப்படி ஸ்வாட் ஆஃப் டெரரை யூஸ் பண்ண முடியுது? டீமன் குவோ நினைக்கிறாரு, இந்த யாங் சென் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் மெம்பரா இருப்பானோ, இவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இவ்வளவு புரிதல் இருக்கிறதால வூஜிங்கை விட டேலண்டடாக இருப்பானோ என நினைக்க, பிறகு அந்த வூஜிங், அதனால் என்ன, உனக்கு ஸ்வாட் ஆஃப் டெரர் தெரிந்திருந்தாலும் நான் 5th கிளாஸ் வாரியர், நீ வெறும் 2nd கிளாஸ் வாரியர் தான். உன்னை விட எனக்கு ஸ்வாட் ஆஃப் டெரரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் என்ன சொல்ல, ஹீரோ, உனக்கு யார் சொன்னது நான் 2nd கிளாஸ் வாரியர் என்று என கேட்டுட்டு அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண, ஹீரோவோட கிளாஸ் பசங்கெல்லாம் 5th கிளாஸா என ஷாக் ஆகி, இந்த யாங் சென் 2nd கிளாஸ் வாரியரா இருந்து கொஞ்ச நாள்லயே 5th கிளாஸ் வாரியரா மாறிட்டானா? அப்ப அவனோட ஸ்ட்ரென்த்தை இவ்ளோ நாளா மறைச்சு வைத்திருந்தானா? நம்மள அவனோட கம்பேர் பண்ணும்போது நாம தான் ட்ராஷ் என்றெல்லாம் பேச, அதோட லிங் யூ அவன் 5th கிளாஸ் வாரியரா? நான் அவனை பத்தி என்னென்னவோ சொல்லிக் கூடியிருந்தேனே என நினைக்க, பிறகு அந்த வூஜிங், நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்வாட் ஆஃப் டெரரை பிராக்டிஸ் பண்றேன், உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது என சொல்லிட்டு ஸ்வாட் ஆஃப் டெரர் 6th ஃபார்ம் என சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண, ஒரு ப்ளூ டிராகன் ஹீரோவை அட்டாக் பண்ண போகுது. இத பார்த்த ஹீரோ, உன்னால இவ்ளோதான் முடியுமா, அப்ப நீ தோத்துட்ட என சொல்லி ஹீரோ அதே அட்டாக்கான ஸ்வாட் ஆஃப் டெரர் 6th ஃபார்மை யூஸ் பண்ண, அங்க கோல்டன் டிராகன் வந்து அந்த வூஜிங்கோட ப்ளூ டிராகனை டிராலி பண்ணிடுது. இத பார்த்த வூஜிங் நினைக்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட கிராண்ட்பா சொன்னாரு ஸ்வாடை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஃபார்மை உருவாக்க முடியும் என, ஆனால் எப்படி மரக்கிளையில் உருவாக்கினாய் என கேட்க, ஹீரோ, ஸ்வாட் மனதில் இருந்தால் எது வேண்டுமானாலும் ஸ்வாடா யூஸ் பண்ணலாம். அந்த ஊஜிங், நீ லாஸ்ட் ஃபார்மை மரக்கிளையை பயன்படுத்தி செய்கிற என்றால் என்னை விட உனக்கு புரிதல் அதிகமா இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, உனக்கிட்ட யார் சொன்னது ஸ்வாட் ஆஃப் டெரரின் லாஸ்ட் ஃபார்ம் இது என்று? அதுக்கு ஊஜிங், என்னோட தாத்தா சொன்னாரு ஸ்வாட் ஆஃப் டெரருக்கு 6 ஃபார்ம் தான் இருக்கென்று. அப்படியா, இப்ப நீயே பாரு என சொல்லி ஹீரோ ஸ்வாட் ஆஃப் டெரர் 7th ஃபார்ம் டீமன், ஸ்வாட் ஆஃப் டெரர் 8th ஃபார்ம் சேஜ், ஸ்வாட் ஆஃப் டெரர் 9th ஃபார்ம் டிஸ்ட்ரக்ஷன் என 3 ஃபார்மையும் செய்துவிட்டு, இதுதான் முழுமையான ஸ்வாட் ஆஃப் டெரர் ஆகும் என சொல்ல, அந்த ஊஜிங், நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என சொல்ல, பிறகு டீமன் குவோ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணது கிளாஸ் 1 என அறிவிக்கிறார். பிறகு லிங்யூ ஹீரோட்ட, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீ என்னோட டின்னருக்கு வாராயா என கேட்க, அடுத்த சீன்ல ஹீரோ நடந்து போக மேற நினைக்கிறான். ஸ்ட்ரென்த் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பது உண்மைதான் என்ன நினைச்சிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் முன் வந்த ஹீரோ, இப்ப ஸ்வாட் ஆஃப் டெரர் வெளியே வந்துருச்சு, இப்ப பழைய ஆட்களை சந்திக்க வேண்டிய நேரம். இந்த காங்லான் கான்டினென்டலேயே பெரிய அசோசியேஷன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் தான். இதில் சேர தகுதியுள்ளவர்கள் அனைவரும் ஜீனியசஸ், அதனால தான் இதன் ஸ்ட்ரென்த்தும் இன்ஃப்ளூயன்ஸும் அதிகம் நினைச்சிட்டு உள்ள போக பார்க்க வாசலில் உள்ளவனுங்க, இது மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன், இங்க சாதாரண மக்கள் போக அனுமதி இல்ல என சொல்ல, ஹீரோ, நான் உங்க பிரசிடென்ட் ஊஷான் ஹேவை சந்திக்க விரும்புகிறேன் என சொல்ல, அதுல ஒருத்தன், உன்னை யார் என நினைத்து கொண்டிருக்கிறாய், உனக்கு இன்னும் முடிய ஒழுங்கா வளரல, அதுக்குள்ள எங்க பிரசிடென்ட்ட பேர் சொல்லி கூப்பிடுறாயா என கேட்க, ஹீரோ, உங்களுக்கு 3 நிமிடம் தாரேன், உள்ள போய் ஊஷான் ஹேயிடம் ரிப்போர்ட் பண்ண, இல்லனா நீங்க பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சொன்னவுடன் அந்த காவலாளிகள் 2 பேரும் ஹீரோவை அட்டாக் பண்ண, ஹீரோ, நீங்க சண்டை போட விரும்புறீங்க போல என்று சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண, அந்த 2 பேரும் அசோசியேஷனுக்கு உள்ளே போய் விழ, ஹீரோ உள்ளே வரும்போது சொல்றான், இதுக்கு என்ன ப்ளேம் பண்ணாதீங்க, இதை நீங்க தான் செய்ய வைத்தீங்க. அடி வாங்கி விழுந்ததில் ஒருவன், நம்ம அசோசியேஷனுக்குள்ள யாரோ ஒருவன் நுழைந்துள்ளான் என சொல்ல, அதை கேட்ட ஒருவன், என்ன, நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனுக்குள் நுழைய என்ன தைரியம், மற்றவன், யாருக்கு அவ்வளவு தைரியம், அவனை பிடிங்க என சொல்ல, அங்க இருந்த எல்லாரும், இங்க வர உனக்கு என்ன தைரியம் என சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண போக, ஹீரோ, எங்கிருந்து இவ்வளவு பேர் வந்தாங்க என நினைச்சுக்கிட்டு வந்தவர்களிடம், நான் உங்க பிரசிடென்ட் ஊஷான் ஹேவை பார்க்க விரும்புறேன் என சொல்ல, அங்க இருக்கிறவனுங்க, எங்க பிரசிடென்ட்ட பேர் சொல்லி கூப்பிட என்ன தைரியம் என சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக.
ஹீரோ இவனுங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்றானுங்க, இவனுங்களை அட்டாக் பண்ணலாமா என்ன நினைக்க, இங்க என்னடா இவ்வளோ சத்தம் என ஒரு சத்தம் கேட்க எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்க அங்க வந்தவர் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஊஷன் ஹே. அவர் இங்க என்ன நடக்குது, இந்த ஆர்ப்பாட்டம்லாம் எதுக்கு என கேட்க அங்க உள்ளவர்களில் ஒருவன், பிரசிடென்ட் இவன் யார் என்று தெரியவில்லை, ஆனா உங்களை பார்க்க வேண்டும் என சொன்னான். அதோட நம்ம வாசல் காவலாளிகளை அட்டாக் பண்ணிட்டான், அதான் நாங்க அவனை பிடிக்க பார்த்தோம் என சொல்ல அவர் ஹீரோவை பார்த்து, நீ என்ன கேட்கிறதா இருந்தாலும் என்னிடம் தானே கேட்டிருக்க வேண்டும், அதுக்காக நீ யாரையும் அட்டாக் பண்ணிருக்க கூடாது என சொல்லி யாராவது அவனை பிடிச்சு பனிஷ் பண்ணுங்க என சொல்லிட்டு போக பின்னால இருந்த ஹீரோ, லிட்டில் நோஸ் இவ்வளவு வருடமாகியும் உன்னோட குணம் இன்னும் மாறவே இல்லையே என சொன்னவுடன் அந்த ஊஷன் ஹே திரும்பி ஷாக் ஆகி, இது நீங்களா என கிட்ட வர ஹீரோ, வா உள்ளே போய் பேசலாம் என சொல்ல அங்க இருந்தவர்களில் ஒருவன், பிரசிடென்ட்டிற்கு உத்தரவிட உனக்கு என்ன தைரியம், மற்றவன், நீ பிரசிடென்ட்டை அவமதித்து விட்டாயா, இந்த முறை நீ நிஜமாகவே செத்தாய் என சொல்ல அந்த ஊஷன் ஹே எல்லாரும் வாய மூடுங்கடா என கத்திவிட்டு அவரோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி முன்னுக்கு வந்து, இனிமேல் இவர் எப்போது இங்க வந்தாலும் இவருக்காக கதவு திறந்தே இருக்கும் என சொல்லிட்டு போக அங்க நின்றவனுங்க எல்லாரும், இந்த பையன் யாரா இருப்பான், பிரசிடென்ட்டே இவனுக்கு மரியாதை கொடுக்கறாரு, இவன் ஒரு ஹிடன் ஃபேமிலியோட டெசன்ட்டாக இருப்பானோ என்றெல்லாம் நினைக்க அடுத்த சீன்ல ஹீரோவும் ஊஷான் ஹேவும் பேசுறத காட்டுறாங்க. ஹீரோ அவரிடம், நீ என்ன நின்று கொண்டிருக்கிறாய் என கேட்க அதுக்கு ஊஷான் ஹே, எனக்கு துணிச்சல் இல்லை என்று சொல்ல ஹீரோ, நான் வளர்த்த 4 குழந்தைகளில் நீதான் விவேகமாகவும் கீழ்ப்படிந்தும் இருப்பாய் என சொல்லிக்கொண்டு ஊஷான் ஹேயில் தோளில் கையை வைத்து, ஸ்மால் நோஸ் நீ வளர்ந்து விட்டாய் என சொன்னவுடன் அவர் சின்ன குழந்தையைப் போல அழுதபடி, அப்பா நீங்க திரும்ப வந்துட்டீங்க, அதுக்கு ஹீரோ, அமைதியாயிரு, எல்லாம் சரியாகிடும், நீ அழுவதை மற்றவர்கள் பார்த்தால் அது நன்றாக இருக்காது என்று சொல்ல அதுக்கு ஊஷான் ஹே சரி என்கிறார். பிறகு ஹீரோ, மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனை உருவாக்குவது என்னுடைய யோசனைதான், ஆனால் நீ அதை உண்மையாக்கிவிட்டாய் என சொல்ல ஊஷாங் ஹே, ஃபாதர் இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்க, இந்த அசோசியேஷனை உடனடியாக கலைத்து விடுகிறேன் என ஹீரோ, இல்லை நீ நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய், பிறகு உன்னோட 3 பிரதர்ஸிற்கும் என்ன ஆச்சு என ஹீரோ கேட்க ஊஷான் ஹே சொல்றாரு, 60,000 ஆண்டுகளுக்கு முன் எல்டஸ் பிரதர் மெடிக்கல் சேஜ் என்ற டைட்டிலோட ஹிடன் மவுண்டெயினிற்கு போயிட்டாரு. அடுத்து 40,000 ஆண்டுகளுக்கு முன் செகண்ட் பிரதர் ஜாங்ஸோவில் ஆல்கமி அசோசியேஷன் ஒன்றை உருவாக்கினார். அடுத்து 4th பிரதர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனன்ட்ஸை தேடி எல்லா திசையிலும் டிராவல் செய்தான். அதோட எம்பரர் மிங்சென் ஆக மாறினான். இதை கேட்ட ஹீரோ, பரவாயில்ல, அவங்க எல்லாரும் அவரவர் நிலையில் ரொம்ப நல்லா இருக்காங்க, அதோட நீங்க இப்ப மெச்சூர்டாகவும் கண்ணியத்துடனும் இருக்கீங்க. பிறகு ஹீரோ அந்த ஊஷான்ஹியிடம், உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏன் இவ்வளவு சாதாரண இடத்துல டைமை வேஸ்ட் பண்ண, அதுக்கு அவர், 80,000 வருஷத்துக்கு முன் நீங்க திடீரென்று காணாம போயிட்டீங்க, நாங்க 4 பிரதரும் உங்களை தேடி அலைஞ்சோம், எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல, பிறகு நான் என்ன நேசிச்ச பெண்ணை கண்டுபிடிச்சேன், அதனாலேயே இங்கேயே இருந்துட்டேன் என சொல்ல ஹீரோ ஊஷான்ஹேயிடம், நீ நிஜமாவே பெரியவனாயிட்டாய். பிறகு ஊஷான்ஹே ஹீரோட்ட, நீங்க எப்படி இப்படி மாறுனீங்க என கேட்க அதுக்கு ஹீரோ, அது ஒரு பெரிய கதை, அதை இந்த ஷார்ட் டைம்ல சொல்ல முடியாது, பிறகு நான் திரும்ப வந்ததை யாரிடமும் சொல்லாத, அதோட நான் டியான் சிங் அகாடமியில் படிக்கிறேன், உனக்கு என்னவும் கேட்கறதா இருந்தா அங்க வா என சொல்ல ஊஷான்ஹே, நீங்க நிஜமாவே ஸ்கூலுக்கு போறீங்களா என கேட்டுட்டு நினைக்கிறான், இந்த கான்டினென்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பரரா இருந்தவர் இப்ப ஸ்கூலுக்கு போறாரு, இதை யாரு நம்புவாங்க? ஹீரோ அவரிடம், அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என அதுக்கு அவர், அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, பிறகு டியான் சிங் அகாடமியின் 70% பங்கு என்னிடம் இருப்பது நினைவுக்கு வந்தது, மற்றபடி ஒன்றுமில்ல, ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்க. அதுக்கு ஹீரோ, தேவை இருக்கு, ஆனால் அதுக்கும் அகாடமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது என்னென்று ஊஷான்ஹே கேட்க ஹீரோ அதுக்கு, என்னோட ஸ்வாடு வேணும். பிறகு ஊஷான்ஹே ஹீரோ ஸ்வாடை கொடுத்துட்டு, இதுல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல என்று சொல்ல ஹீரோ, அப்படியா என கேட்டுட்டு ஸ்வாடை உரையிலிருந்து வெளியில் எடுத்து, இது என்னை எதிர்க்கிறதா என கேட்டு எனக்கு பணிந்து விடு என்று சொன்னவுடன் அந்த ஸ்வாட் நார்மலானதை பார்த்த ஊஷான்ஹே ஃபாதனிடம் எதிர்பார்த்தது போலவே ஒரு வார்த்தையில் அடங்கிவிட்டது. பிறகு ஹீரோ, லேட் ஆகிடுச்சே நான் போறேன் என சொல்லிட்டு போகக்குள்ள, இன்னொரு விஷயம் என சொல்லிட்டு ஸ்வாட் ஆஃப் டெரரின் மீதி 3 ஃபார்மையும் கொடுக்க, இதை பார்த்த ஊஷான்ஹே, நான் ஸ்வாட் ஆஃப் டெரருக்கு 6 ஃபார்ம் தான் எடுக்குன்னு நினைத்தேன் என சொல்ல ஹீரோ, நீ இதை கற்றுக்கொள், நான் இப்ப கிளம்புறேன் என சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்ததும் அங்க அந்த லியூ இருக்கிறத பார்த்த ஹீரோ, நீங்க இங்க என்ன செய்றீங்க என கேட்க ஹீரோட அப்பா ஹீரோவின் காதை பிடிச்சு,
கிளாஸஸ் முடிஞ்சதும் நீ எங்க போனாய்? மாஸ்டர் லியூ உனக்காக ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காரு. நீ போய் மாஸ்டர் லியூவிடம் மன்னிப்பு கேள் என சொல்ல, இதை கேட்ட லியூ, மாஸ்டர் யாங்கிற்காக வெயிட் பண்றது எனது ஆனர், அதனால ஓல்ட் யாங் அதை நிறுத்துங்க என்று சொல்ல, ஹீரோவோட அப்பா, மாஸ்டர் லியூ நீங்கள் தாராளமானவர், எனது மகன் வேறு ஏதாவது செய்தால் சொல்லுங்க, அவனை நான் அடித்து உதைத்து விடுகிறேன் என்று சொல்ல, ஹீரோ நினைக்கிறான், ஒரு காலத்தில் கிரேட் எம்பரராக இருந்தேன், எனக்கு கொஞ்சமாவது மரியாதை தாங்க. பிறகு லியோ ஹீரோவிடம், சாரி மாஸ்டர் யாங், உங்களை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றதுக்கு விஷயம் என்னவென்றால், உங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும் மாஸ்டர் என்று கேட்க, பின்னால இருந்து லீ செங்ஹாயும் லீயும் வாராங்க. அங்க வந்த லீ செங்ஹாய் லீயுவ பார்த்து, நீங்க எப்ப வந்தீங்க மாஸ்டர்? நீங்க வாரண்டா எங்கிட்டு சொல்லியிருந்தா உங்களை அழைத்து வர ஆள் அனுப்பியிருப்பேன் என்று சொல்ல, அதுக்கு லீயு, உங்களை யாரு உள்ள விட்டது? நான் மாஸ்டர் யாங்குடன் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்க வெளியே போங்க என்று சொல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னும் புரியாம நிற்க, லீயு அவரோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி, நான் திரும்பவும் சொல்லணுமா என கேட்க, அவங்க 2 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. பிறகு லீயு ஹீரோவை பார்த்து, மாஸ்டர், நீங்க இப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இங்க நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மாஸ்டர், நான் சொல்ல வந்தது என்னவென்றால் என சொல்ல வர, ஹீரோவோட அப்பா, நான் போறேன், நீங்க பேசுங்க என சொல்லி போக்குல நினைக்கிறார். யாங் தனக்காக மிகச்சிறப்பா நடந்து கொள்கிறான். ஹீரோவோட அப்பா போனதும், ஹீரோ இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் என கேட்க, இப்ப லீயு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய பிரான்ச்சின் ஆல்கமி கவுன்சில் ப்ரமோஷன் டே வரப்போகுது. நாங்கள் இப்ப 4th கிரேடில் இருக்கிறோம். நாங்கள் 5th கிரேடிற்கு போனா அது எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனார்கள் 5th கிரேடு பில்லை உருவாக்க முடியல. அதுக்குத்தான் மாஸ்டரின் உதவியை கேட்டு வந்தேன் என சொல்ல, அதுக்கு ஹீரோ, நம்ம சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, உனக்கு உதவ வேண்டிய அவசியம் எனக்கில்லை என சொல்லிட்டு போக, லீயு ஹீரோவை நிற்க சொல்லி, மாஸ்டர், நீங்க அந்த பில்லை உருவாக்க நீங்க உதவினா ஃபியூச்சர்ல ஆல்கமி அசோசியேஷனில் இருந்து அனைத்து மெட்டீரியல்ஸையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல, ஹீரோ நினைக்கிறான், என்னோட கல்டிவேஷன் ஸ்ட்ரெங்த்தை அதிகரிக்க எனக்கு ரிசோர்சஸ் தேவைப்படுது. இவர் சொல்லறதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு பணம் சேமிக்க வேண்டியதில்லை என நினைக்க, அந்த லீயுவும் ஹீரோட்ட, உங்க கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ரிசோர்சஸ் தேவை, அதனால நம்ம பார்ட்னர்ஷிப் வைக்கிறது நம்ம 2 பேருக்கும் நல்லது என்று சொல்ல, ஹீரோ, நீ சொன்னது சரிதான், இப்ப உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்க, அதுக்கு லீயு, நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்கள நான் திங்கட்கிழமை வந்து கூட்டி போறேன் என்று சொன்னதும், ஹீரோ நினைக்கிறான், திங்கட்கிழமை எனக்கு கிளாஸ் இருக்கு, அதோட எக்ஸாம்ஸும் நெருங்கி வாரத்தால எனக்கு ஸ்மால் நோஸின் ஹெல்ப் தேவைப்படும் போலையே என நினைக்க, அந்த லீயு, உங்களால வர முடியுமா மாஸ்டர் என கேட்க, ஹீரோ யோசிச்சுட்டு, ஒரு தாழில் எண்ணத்தையோ எழுதி இதை நீங்க ஊஷன் ஹேயிடம் அனுப்ப முடியுமா, அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் பிரசிடென்ட் என சொல்லிக் கொடுக்க, அவர் அதை வாங்கி கண்டிப்பாக கொடுக்கிறேன் என சொன்னதும், ஹீரோ, இப்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நீங்க போகலாம் என சொல்லிட்டு போனதும், அந்த லீயு, நான் உங்கள மண்டே பாக்கறேன் என சொல்லிட்டு நினைக்கிறான், இவர் மாஸ்டர் என கூப்பிடுவதற்கு தகுதியானவர்தான், இவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் கிரேட் ஃபிகரையே தெரிஞ்சிருக்கு, நான் மாஸ்டர் யாங்கின் கால்களை பின்பற்றியே பெரியாளாகி நிடுவேன். அடுத்த சீன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனில் ஊஷன் ஹேயின் நேரம் அப்பா வீட்டுக்கு போயிருப்பார் என நினைச்சு கொண்டிருக்க, அங்க ஒருவன் வந்து, பிரசிடென்ட், ஆல்கமி அசோசியேஷனை சேர்ந்த லீயு இஷ்வி இந்த லெட்டரை அனுப்பியுள்ளார், இது வேறு ஒருவர் கொடுக்கச் சொன்னதாக கூறப்பட்டுள்ளது என சொல்லி, ஊஷான் ஹே நினைக்கிறாரு, இது ரொம்ப அவசரமான விஷயமா தெரியுது, முக்கியமான ஆட்கள் யாராவது இறந்திருப்பாங்களோ, இல்ல ஒரு டிராகனை கொல்வதா இல்ல ஒரு எம்பரரை கொல்வதாக இருக்குமோ என நினைச்சிட்டு அந்த லெட்டரை பார்க்க, அதில் ஹீரோ, லிட்டில் நோஸ் எனக்கு மண்டே அன்று அகாடமியிலிருந்து லீவ் எடுக்க ஹெல்ப் பண்ணு என இருப்பதை பார்த்த ஊஷான் ஹே தலையில கை வச்சுட்டு, இது ஒரு லீவ் கேட்கிற லெட்டர் தானா என நினைக்க, அங்க லெட்டர் கொண்டு வந்தவன், பிரசிடென்ட் என்னாச்சு என கேட்க, இதுக்கு ஊஷான் ஹே, ஒண்ணுமில்ல, நீ டியான்ஷிங் அகாடமிக்கு போய் யாங் சென் என்ற ஸ்டூடெண்ட் மண்டே லீவ் எடுப்பான் என்று பிரின்சிபலிடம் சொல்லிட்டு வா என சொல்ல, அவன் ஒன்னும் புரியாம நிற்கிறான். பிறகு ஊஷான் ஹே, அந்த பிரின்சிபல் லியூ இடம் சொல்லு, காய்ஸ், இங்கே அகாடமி பிரின்சிபல் பெயர் லியூ மற்றும் ஆல்கமி மாஸ்டர் பெயர் லியூ இஷ்வி, நான் லியூ என சொன்னேன், இனி பிரின்சிபல் பெயர் லியூ என சொல்லுவேன், ஓகே?
அவன் இந்த வேலைய சரியா செய்யாட்டி இனி பிரின்சிபலா இருக்க முடியாது என்று அடுத்த சீன்ல பிரின்சிபல் ரூம காட்டுறாங்க. அங்க நீ எங்க இருக்க பேபி என்று ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அங்க பிரின்சிபல் ஒரு லேடியோட கண்ணை கட்டி விளையாடு கொண்டிருக்கிறாரு. அவர் அந்த லேடி கிட்ட நான் உன்னை பிடிச்சா பனிஷ் பண்ணுவேன் என சொல்லிட்டு பிடிக்க கிட்ட வந்து தொட அங்க ஊஷான் ஹே அனுப்புன ஆளை தொட்டுட்டு இது என்னோட பேபி மாதிரி இல்லையே என சொல்லி கண்ணை அவிழ்த்து பார்த்துட்டு ஷாக் ஆகி நீ யார் என்று கேட்க அதுக்கு அவன் பிரின்சிபல் லியூ, மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட்டின் உத்தரவின்படி உங்களுக்கு நான் ஹையஸ்ட் ஆர்டர் ஒன்றை கொண்டு வந்திருக்கேன் என சொன்னதும் அந்த பிரின்சிபல் லியூ பிரசிடென்ட் ஊஷான் ஹே இடம் இருந்தா என கேட்டுட்டு நினைக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் பிரின்சிபலா இருந்த காலம் இப்படித்தான் முடியணுமா என நினைக்க பிறகு அங்க வந்தவன் இங்க அகாடமியில் யாங் சென் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான். அவன் திங்கட்கிழமை வரமாட்டான். அதற்கு நீ இப்பவே லீவ் கொடுக்க வேண்டும் என சொன்னதும் அந்த பிரின்சிபல் லியூ ஆச்சரியப்பட்டு வெறும் லீவ் தானா என கேட்க அதுக்கு அவன் ஆமா, இதுல ஏதாவது பிரச்சனையா? பிறகு பிரின்சிபல் லியூ பிரச்சனை ஒன்றுமில்லை என சொல்லிட்டு ஓடிப்போய் இங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கவனத்திற்கு எல்லாரும் உடனே டாப் ஃப்ளோருக்கு வாங்க என அறிவிக்க அங்க இருக்கிற எல்லாரும் வேகமா மேல போறாங்க. அடுத்த நாள் காட்டுறாங்க, ஹீரோ ஒரு இடத்துல நின்னு லிங்கியுவாவும் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இங்கதானே வர சொன்னாள் என சொல்லி ஹீரோ அவளை தேட. பின்னால் வந்து லிங்கியுவாவோ ஹீரோவை கூப்பிட்டு நீ இங்க வா, உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் என சொல்ல அவங்க கிட்ட போன ஹீரோ சாரி உன்னை தேடுன கண்டுபிடிக்க முடியல என சொன்னதும் அங்கு லிங்கியுவாவோட இருந்த பொண்ணுங்க ஹீரோவை பார்த்து அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான் எனவும் இன்னொரு பொண் அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா என கேட்க அதுக்கு லிங்கியுவாவோ அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு, பிறகு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என சொல்ல அங்க வந்த இன்னொருத்தன் அவனோட பேர் சீகாங் சிங். அவன் நினைக்கிறான் இவங்க 2 பேரும் வெறும் கிளாஸ்மேட்ஸா, அவர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, உண்மையிலே இவங்க 2 பேருக்கும் இடையில் ஒண்ணுமில்லையா என நினைச்சிட்டு ஹீரோவிடம் கையை கொடுத்து 2 பேரும் அறிமுகமாகிக் கொள்ளும்போது அந்த சீகாங் 2 பேரின் கையையும் சேர்த்து ஒரு வகையான எனர்ஜியை உருவாக்கி உன்னோட கையை நான் கிரஷ் பண்ண போறேன் என நினைச்சிட்டு ஹீரோட்ட பிரதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுட்டு இவன் லிங்கியுவாவோயிடமிருந்து விலகி இருக்கணும், அதுக்கு இது ஒரு பாடமா அமையும் என நினைக்க ஹீரோ என்னிடமே குறுக்கு வழியில் விளையாடுகிறாயா, இனி நடக்கும் எதுக்கும் என்ன ப்ளேம் பண்ணாதே என நினைச்சிட்டு அந்த சீகாங்கிடம் எனக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என கேட்டுட்டு ஹீரோ அவனோட கையை நசுக்க அவன் நினைக்கிறான் இவன் எப்படி என்னோட கையை நசுக்கிறான் என நினைச்சிட்டு நான் நல்லாத்தான் இருக்கேன் என சொல்லிட்டு நினைக்கிறான் என்ன இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே. பிறகு லிங்கியுவாவோ நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்க, உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லையா என கேட்க ஹீரோ பிரதர் சீகாங் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார், அதான் அவர் என் கையை விட விரும்பவில்லை இல்லையா பிரதர் என கேட்க அதுக்கு அவன் ஆமா, லிங்கியுவாவின் ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதால நான் உற்சாகமா தான் இருக்கேன். பிறகு அவனுக்கு கை கடுமையா வலிக்கவும் அவன் மனதில் அழுதபடின்னு நினைக்கிறான், வலிக்குதே இர்ரா உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். பிறகு லிங்கியுவாவோ சரி வாங்க போவோம் என சொல்லிட்டு உள்ள போக ஹீரோ ஹோட்டலை பார்த்து இவ்வளவு லக்ஸூரியஸான ஹோட்டலா, இங்க ஒருவேளை உணவிற்கே ஆயிரக்கணக்கான கோல்டு தேவைப்படும் போலயே, இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் அலட்சியப்படுத்தக்கூடியது இல்ல என்ன நினைக்கிறான். அடுத்த சீன்ல எல்லாரும் ஹோட்டலுக்குள்ள விஐபி ரூம்ல இருக்காங்க. அங்க அந்த ஊதாமுடி பெண் ஹீரோட்ட நீங்க எந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் என கேட்க ஹீரோ என்னோட அப்பா லீ ஃபேமிலியோட சர்வன்ட் என சொன்னதும் அந்த சீகாங் நினைக்கிறான் இவன் ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவனா, உன்னை எப்படி கவனிப்பது என்று பிறகு பார்த்துக் கொள்கிறேன். பிறகு அங்கிருந்த ரோஸ் முடி பொண்ணு லிங்கியுவாவோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ எங்களை ஒரு சர்வன்ட்டின் மகனுடன் உரம் சாப்பிட வைக்கிறாயா, மற்ற ஊதாமுடி அவன் ஏன் இவ்வளவு கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்கிறான் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றெல்லாம் பேச லிங்கியுவாவோ நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என கத்திவிட்டு ஹீரோவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சொல்றா யாங் சென் அவங்களுக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, நீங்க இதை தவறா எடுத்துக்காதீங்க என்று சொல்ல ஹீரோ பரவாயில்ல என சொல்லிட்டு நினைக்கிறான் இதுங்க கடும் திமிரு பிடிச்ச குழந்தைகளா இருக்கே. பிறகு அந்த சீகாங் லிங் யுவாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இந்தா நான் உனக்காக தயார் செய்த பரிசு என கொடுக்க அது என்னவென்றால் ஏஞ்சல் ஸ்டியர். இத பார்த்த லிங் யுவாவோ தேங்க்ஸ் சொல்ல சீகாங் ஹீரோவை பார்த்து நீ உன்னோட வாழ்க்கையில பாடி ப்ரொடெக்டர் ட்ரெஷரை கூட பார்த்திருக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன் என நினைக்க அந்த கிஃப்ட பார்த்த ஹீரோ இது லோ லெவல் ப்ரொடெக்ஷன் ட்ரெஷர் தானே என நினைச்சிட்டு இருக்க அந்த சீகாங் ஹீரோவிடம் நீ என்ன கிஃப்ட் ரெடி பண்ணிருக்காய் என கேட்க லிங் யுவாவோ ஹீரோவை பார்த்து உன்னிடம் கிஃப்ட் இருக்குதா இல்லையா என்பது முக்கியமில்லை, நாம முதல்ல சாப்பிடலாம், பிறகு அவளோட ஃப்ரெண்ட்ஸிடம் யாங் சென் பணக்கார வீட்டு பையன் இல்ல, அவனை நீங்க சங்கடப்படுத்தாதீங்க என்று சொல்ல ஹீரோ அது முக்கியமா இல்லையா என்பதை விட உன்னோட எண்ணம் தான் முக்கியம் என சொல்லிட்டு ஹீரோ கிஃப்டை எடுத்துட்டு
என்னோட கிளாஸ் லீடருக்கு நானும் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் என சொல்லி அத மேசையில் வைச்சதும் அங்க சுத்தி இருக்கிற லிங் யுவாவோயின் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி இது என்ன ஒரு அசிங்கமான வளையல் என்றும் இன்னொருவள் இது 10 கோல்டு காயின்ஸாவது இருக்குமா எனவும் இன்னொருவள் ஒரு ஏழையின் மகனால் இப்படியான குப்பை பரிசை மட்டுமே வழங்க முடியும் என்றெல்லாம் பேச ஹீரோ ஒன்றும் பேசாமல் அப்படியே இருக்கிறான். பிறகு லிங் யுவாவோ அவளோட ஃப்ரெண்ட்ஸிடம் யாங் சென் எனக்கு இந்த கிஃப்ட் அவனோட முழு மனதையும் வைத்து தந்திருக்கிறான், அதனால் பேசுவதை நிறுத்துங்கள் என்று சொல்ல சீகாங் லிங் யுவாவோ என்னோட கிஃப்டை ஏற்றுக்கொள் என்று சொல்ல லிங் யுவாவோ இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் இதை உங்களிடமே திருப்பித் தருகிறேன் என சொல்லிட்டு ஹீரோ கொடுத்த கிஃப்டை எடுத்து கையில போட்டுக்கொண்டதும் சீகாங் லிங் யுவாவோயிடம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்துப்பார் என்று சொல்ல ஹீரோ பிரதர் சீகாங் இது வெறும் பிறந்த நாள்தான், இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கிஃப்டை கொடுத்து நீங்கள் லிங் யுவாவை கவர பார்க்கிறீர்களா என கேட்க அதுக்கு அவன் நீ என்ன பேசுகிறாய், அப்படிவெல்லாம் ஒன்றுமில்லி என சொல்ல ஹீரோ எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. பிறகு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிஞ்சதும் லிங் யுவாவோ வாங்க எல்லாரும் வெளியில போய் சுற்றி பார்க்கலாம் என கூப்பிட ஹீரோ கிளாஸ் லீடர் எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால் என்னால வர முடியாது என சொல்லிட்டு போனதும் அந்த சீகாங் லிங் யுவாவோயிடம் எனக்கு பக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான கடையை தெரியும், அங்க போகலாமா என கேட்க அவள் போகலாம் என்று சொல்லி போகும்போது லிங் யுவாவோ சீகாங்கிடம் அந்த கடை இன்னும் வரவில்லையா, அது எங்கே இருக்கு என கேட்டு இருவரும் பேசிக்கொண்டு போகும்போது திடீரென்று 3 பேர் வந்து அதில் ஒருவன் மிஸ் லிங் யுவாவோ நீங்க எங்களுடன் வாங்க என கூப்பிட பின்னாலிருந்த அந்த ஊதாமுடி அங்க ஒருவனை பார்த்துட்டு அவன் 9th கிளாஸ் வாரியர் என்று சொல்ல மற்றவள் நாம இப்ப என்ன செய்வது என கேட்டுட்டு பயத்தில நிற்க லிங் யுவாவோ தைரியமா உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்க பிறகு சீகாங் எங்களிடம் வம்பிழுக்காதீங்க, எங்களுடைய அப்பாக்கள் எல்லாரும் எம்பையரோட உயர்மட்ட அதிகாரிகள் என சொல்ல எதிரில் நின்றவன் தம்பி நீ ரொம்ப உளறுகிறாய், இதோட உன் கதை முடிஞ்சது என சொல்லி அட்டாக் பண்ண அந்த சீகாங்கெயில் ஸ்டியரை யூஸ் பண்ணி தடுத்துட்டு சொல்றான், இது தடுத்து விட்டது, இதை வாங்க செலவழித்த கோல்டு டெய்ல்ஸ் வீணாகவில்லை என சொல்ல அங்கிருந்தவர்களில் ஒருவன் ஃப்ளேம் டாவோ என சொல்லி அட்டாக் பண்ண அந்த பேரியர் உடைந்து அந்த சீகாங் கீழே விழுந்தவுடன் விழுந்த சீகாங்கிடம் ஒருவன் அது ஒரு பளபளப்பான பொருள் மட்டும்தான், அதால் ஒரு அடியை கூட தாங்க முடியவில்லையே என சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட கத்தியை கொண்டு போக சீகாங் பயந்து நீ தேடி வந்தது லிங் யூயாவோ தானே, அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ப்ளீஸ் என்னை கொன்று விடாதே என சொல்ல அவன் சீகாங்கை உதைத்துவிட்டு லிங் யூயாவோயிடம் நீ எங்களுடன் வா என சொல்லி அவளை பிடிக்கப் போக ஹீரோ கொடுத்த கிஃப்டிலிருந்து ஒரு டிராகன் வந்து லிங் யூயாவோவை அட்டாக் செய்துவிட்டு லிங் யூயாவோயின் பெண்ணால் வர இதை பார்த்த 3 பெண்களும் இது ஒரு கிரேட் பாடி புரொடெக்டராக இருக்குமோ, மற்றவள் இது அந்த ஏஞ்சல் ஸ்டியரை விட நல்லா இருக்கே எனவும் மற்றவள் நாம யாங் சென்னை பார்த்து சிரித்தோமே என்றெல்லாம் பேச லிங் யூயாவோவை அட்டாக் பண்ண வந்தவனுகள் நமக்கு கிடைத்த தகவல்கள் தவறு போலயே நாம இப்ப வித்ட்ரா பண்ணுவோம் என சொல்லி அந்த 3 பேரும் போக அடுத்த சீன்ல ஹீரோ ஸ்ட்ரீட்ல போகும்போது நினைக்கிறான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம் என்னோட கல்டிவேஷனை அதிகரிக்கிறது தான், அதுக்கு எனக்கு எலிக்சர் வேணும், எலிக்சரை உருவாக்க சில மெடிசினல் மெட்டீரியல்ஸ் வேணும், இப்போதைக்கு எனக்கு டாபோ பில் இருந்தா 6th கிளாஸ் வாரியராக வாய்ப்பு இருக்கு என நினைச்சிட்டு மெடிசினல் ஹால் முன்னாடி வந்த ஹீரோ இந்த ஹாலின் ஓனர் இன்று இங்கு இருப்பதாக கேள்விப்பட்டேன், எனக்கு தேவையான அனைத்து மெடிசினல் மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என நினைச்சிட்டு உள்ள போக அங்கு இருப்பவன் ஹீரோவிடம் உங்களுக்கு என்ன வகையான மெடிசினல் மெட்டீரியல்ஸ் வேண்டும் என கேட்க ஹீரோ தேவையான எல்லாவற்றையும் சொல்ல அங்குள்ளவன் எல்லா மெடிசினை கொடுத்ததும் பின்னால் ஒரு லேடி டாக்டர் லீ என்னோட குழந்தையை காப்பாற்றுங்க என சொல்லிக் கொண்டு வந்து காட்ட குழந்தையை பார்த்த டாக்டர் லீ என்னாச்சு என கேட்க அந்த லேடி எனக்கு தெரியாது, காலையிலிருந்தே என்னோட பையன் இப்படித்தான் இருக்கான், எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்ல சுற்றி உள்ளவர்களில் ஒரு பெண் அந்த லேடியிடம் சிஸ்டர் டாக்டர் லீ உங்களோட குழந்தையை பார்த்துவிட்டால் நீங்க நிம்மதியாக இருங்கள், உங்களுடைய மகன் டாக்டர் லீயால் சீக்கிரமாக குணமாவான். மற்ற பெண் டாக்டர் லீ ஒரு டிவைன் டாக்டர் என்றெல்லாம் சொல்ல பிறகு டாக்டர் லீ செக் பண்ணிட்டு காம்ப்ளிகேட்டட் பல்ஸ் அதோட நான் ஓரியன்டேட்டட் பிரெத் மற்றும் அவனோட பாடி இஸ் ஸ்வெட்டிங் கோல்ட்
இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா என்ன டிசீஸ் என்னவென்றே தெரியவில்லை என்று சொல்ல திரும்பவும் சுற்றி உள்ளவர்கள், டாக்டர் லீ இருக்கே, இது என்ன டிசீஸ் என்று தெரியவில்லையா? டாக்டர் லீயாலேயே முடியவில்லை என்றால் யாரால் குணப்படுத்த முடியும் என பேச, அப்புறம் அந்த பையனின் அம்மா தலை வணங்கி, எப்படியாவது என்னோட பையனை காப்பாற்றுங்க என்று சொல்லி அழ, அந்த டாக்டர் லீ, எனக்கு இந்த டிசீஸ் என்னவென்று தெரியவில்லை, ஆனால் இது எல்லோ ஃபீவர் போலதான் இருக்கு, நான் சில மெடிசின்களை எழுதித் தருகிறேன், அவற்றை உங்களுடைய மகனுக்கு கொடுங்கள் என்று சொல்ல, அந்த மெடிசினை உங்க மகனுக்கு கொடுக்காதீங்க, அது எல்லோ ஃபீவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஹீரோ வர, சுற்றி உள்ளவர்கள், நீ என்ன பேசுகிறாய், டாக்டர் லீயை விட உனக்கு அதிகம் தெரியும் என நினைக்கிறாயா என கேட்க, பிறகு டாக்டர் லீ ஹீரோவிடம், இது எல்லோ ஃபீவர் இல்லை என்று சொன்னாயே, அதுக்கு உன்னிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என கேட்க, ஹீரோ இந்த பையனுக்கு எல்லோ ஃபீவர் இருக்கிற உள்ள அறிகுறிகள் இருந்தாலும் எல்லோ ஃபீவர் இல்லை என்று சொல்ல, அதுக்கு டாக்டர் லீ, அப்போ உனக்கு இது என்ன வகையான நோய் என்று தெரியுமா என கேட்க, ஹீரோ, எனக்கு தெரியும், இது ஒரு காலரா என்று சொல்லதும் அவர், இது உனக்கு எப்படி தெரியும், எதை வைத்து நீ இதை காலரா என சொல்றாய் என கேட்க, ஹீரோ, இந்த பையனுக்கு எல்லோ ஃபீவர் போல இருக்கிறது, ஆனால் நீங்கள் முக்கியமான ஒன்றை கவனிக்க மறந்துவிட்டீர்கள் என சொல்லி ஹீரோ அந்த பையனின் கண்ணை திறந்து காட்ட, அதை பார்த்த டாக்டர் லீ, கண்மணிகள் சுருங்கி இரத்தத்தால் சிவந்துள்ளது, இது பங்கரமாயிருக்கு. பிறகு ஹீரோ சொல்றான், காலராவின் மருந்தும் எல்லோ ஃபீவரின் மருந்தும் வேறுபட்டவை, அவன் எல்லோ ஃபீவரிற்கான மருந்தை சாப்பிட்டிருந்தால் இந்நேரம் இறந்திருப்பான். ஒரு டாக்டராக இருந்துட்டு அறிகுறிகளை தெரிந்து கொள்ளாமலே மெடிசின்களை பரிந்துரை செய்கின்றீர்களா, அவர்களை காப்பாற்ற நினைக்கிறீர்களா, இல்லை அவர்களுடன் விளையாடுகிறீர்களா என்றெல்லாம் ஹீரோ கேட்க, அந்த டாக்டர் லீ ஹீரோவிடம் தலை குனிந்து, நான் செய்தது தவறு என சொல்ல, சுற்றியுள்ளவர்கள், டாக்டர் லீ அந்த பையனிடம் தலை குனிகிறாரா, அப்ப அவனுக்கு டாக்டர் லீயை விட அதிக மெடிக்கல் நாலேஜ் இருக்கா என்றெல்லாம் பேச, பிறகு ஹீரோ அவரிடம் போய், எழுந்திரு என சொல்லிட்டு, நீ செய்தது தவறு என்று உனக்கு தெரிந்தால் பிறகு நீ அதை திருத்திக் கொள்ளலாம், இப்ப இந்த பையனின் உயிரை காப்பாற்றுறதுதான் முக்கியம் என்று சொல்ல, அதுக்கு அவர், இந்த நோயை பற்றி தெரிந்தாலும் என்னால் குணப்படுத்த முடியாது, இதன் வேகத்தை குறைக்க மட்டுமே முடியும் என சொல்ல, அந்த பையனின் அம்மா, என் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்க என சொல்லி அழ, அந்த டாக்டர் லீ ஹீரோவிடம், அவர்களை இறுதி சடங்கிற்கு அனுமதியுங்கள் என சொல்ல, ஹீரோ, நான் இங்கே இருக்கும்போது அவன் மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் நான் அவனை இறக்க விடமாட்டேன் என சொல்லிட்டு, ஹீரோ அந்த நோயை குணப்படுத்த தேவையான மெடிசினல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி செய்யற மெத்தடையும் சொல்ல, டாக்டர் லீ, எனக்கு இப்படி ஒரு மருந்து இருப்பதே தெரியாது என சொல்ல, ஹீரோ, ஆக்சுவலி நான் இதை இப்பத்தான் யோசித்தேன் என்று சொன்னதும் அவர் ஷாக் ஆகி, இப்பத்தான் யோசித்தீங்களா என கேட்டுட்டு, பிறகு அந்த மெடிசினை கொடுக்க, அந்த பையன் கண்ணை திறந்து பேச, அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமாகறாங்க. பிறகு அந்த பையனின் அம்மா ஹீரோவிடம் வந்து, என்னோட பையனை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்ல, ஹீரோ, உங்க பையனை நல்லா தூங்க வைங்க, ஹீலாகிறதுக்கு அதுதான் முக்கியம் என சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அங்க சுத்தி இருந்த பெண்கள் எல்லாம் ஹீரோவை பார்த்து, அவன் ஒரு நல்ல டாக்டர், அதோட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் சொல்லிக்கொண்டு ஹீரோவிடம், அந்த பொண்ணுங்க எங்களுடைய ரூமிற்கு வந்து எங்களை ஹீல் பண்ண முடியுமா என கேட்க, ஹீரோ, நான் போக வேண்டும் எனக்கென சொல்லி அங்கிருந்து ஓட, டாக்டர் லீ ஹீரோவிடம், உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபோவை கொடுத்துட்டு போங்க என கத்த, ஹீரோ, என்னோட பெயர் யாங் சென், உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டால் லீ ஃபேமிலிக்கு வாங்க என சொல்லிக்கொண்டு ஓடியதும், டாக்டர் லீ அங்க வேலை செய்பவனிடம், நாம் நாளைக்கு லீ ஃபேமிலிக்கு போக வேண்டும், நீ தயாராக இரு என சொல்லிட்டு நினைக்கிறார். இப்போது நான் என்னோட தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமா என நினைக்கிறார். அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட வீட்டுக்கு கிட்ட வந்ததும் அந்த லிங்கும் யாவுக்ஷும் ரொமான்ஸ் பண்றத பார்த்துட்டு ஹவு ஷேம்லெஸ் என சொல்லிட்டு உள்ள போக, கதவை திறக்க அந்த லிங்க் ஹீரோவை பார்த்து, யாங்ஷன், உனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்திடுறேன், நாளைக்கு லீ ஃபேமிலி யங் ஜெனரேஷன் காம்படிஷன் இருக்கு என சொல்ல, ஹீரோ, யங் ஜெனரேஷன் காம்படிஷனா என கேட்க, அதுக்கு லிங், ஆமா, இந்த காம்படிஷனில் வெற்றி பெறுபவர்களுக்கு கல்டிவேஷன் ரிசோர்சஸ் வழங்கப்படும், இதில் தோற்பவர்கள் பிரான்ச் ஃபேமிலியிற்கு அனுப்பப்படுவார்கள். பிறகு அவன் ஹீரோவிடம், யாங்சன், நீ உன்னோட வாழ்நாள் முழுவதும் சர்வெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும் என சொன்னதும் அவனிடம் ஹீரோ, நானும் இந்த காம்படிஷனில் கலந்து கொள்ள வேண்டுமா என கேட்க, அதுக்கு அவன், உன்னோட அத்தை என்னோட மாமாவின் மனைவி, அதனால் இயற்கையாகலே நீ இதில் கலந்து கொள்ள வேண்டும் என சொன்னதும் ஹீரோ, அப்ப சரி என சொல்ல, அந்த லிங்க் ஹீரோவை பார்த்து, உன்னோட ஸ்ட்ரென்த்திற்கு பிரான்ச் ஃபேமிலியிற்கு போய் அங்க நீ சோகமா இருக்க தேவையில்லை, உன்னோட திறமைக்கு நீ விவசாயியாக இருப்பதே பொருத்தமானது என சொன்னதும் ஹீரோ, நீ காம்படிஷன் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை என சொல்லிட்டு போக, அந்த லிங், நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் என சொல்ல, அந்த யாவுக்ஷ லிங்கிடம், அந்த ட்ராஷிடம் ஏன் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என கேட்க, அதோட சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க.
ஹீரோ அவனோட ரூமிற்குள்ள அவன் வாங்கி கொண்டு வந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நினைக்கிறான். நாளைக்கு நடக்க போற காம்படிஷன் தபாவ் பில்லின் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண சிறந்த வாய்ப்பு என நினைச்சிட்டு ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பிரிட் ஃபயரை கையில் எடுத்து தபாவ் பில்லை ஹீரோ கம்ப்ளீட் பண்ணிட்டா. அடுத்த சீன்ல லீ ஃபேமிலி மார்ஷல் ஆர்ட்ஸ் அரீனாவை காட்டுறாங்க. அங்க ஹீரோவையும் அவனோட அப்பாவையும் காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா ஹீரோவிடம் உன்னால முடிந்த பீட்டை கொடு என சொல்ல, ஹீரோ அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் என சொல்ல, ஹீரோவோட அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என சொல்லிட்டு போக, ஹீரோ அப்பா உங்க பையன் மீது கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க என கத்த பிறகு லீ செங்ஹாய் மார்ஷல் ஆர்ட்ஸ் அரீனா வசலில் நின்று சூ ஃபேமிலியின் பேட்ரியார்ச் சூ யூலாங் மற்றும் மோஹிசி ஃபேமிலியைச் சேர்ந்த பை யூச்சென் மற்றும் லியூ ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த வழியே வாங்க என சொன்னதும், பிறகு ஆல்கமி அசோசியேஷனைச் சேர்ந்தவர்கள் லியூ இஷூயியுடன் வர, சுற்றியுள்ளவர்களில் ஒருவன் நான் என்ன கனவு காண்றனா, இவங்க எல்லாரும் பிக் ஷாட்ஸ், இந்த வருடம் காம்படிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது என சொல்றான். அப்புறம் அந்த லீ செங்ஹாய் லியூ இஷ்வியிடம் போய், மாஸ்டர் நீங்கள் எனக்கு தகவல் அனுப்பியிருந்தால் உங்களை கவனித்துக் கொள்ள ஆள் அனுப்பியிருப்பேன் என லியூ இஷ்வியிடம் சொல்ல, இது போன்ற சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தாதே என சொல்ல, அந்த லீ செங்ஹாய் மாஸ்டர் வந்து அமருங்கள் என சொல்ல, லியூ இஷ்வியி நான் இங்க வேறொரு நபருக்காக வந்திருக்கிறேன் என சொல்லி தேட, அங்க உள்ள ஒருவன் மாஸ்டர் லியூ இஷ்வியி யாரை தேடுகிறார் என கேட்க, மற்றவன் நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், மாஸ்டர் லியூ இஷ்வியி லிங்கை டிசைபிளாக எடுக்க போறாராம் என சொல்ல, அந்த பெண் லிங் ரொம்ப லக்கி என 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க, பிறகு லியூ இஷ்வியி ஹீரோவை பார்த்ததும் ஹீரோவிடம் கிரீட்ஸ் மாஸ்டர் யாங் என சொன்னதும், ஹீரோ லியூ இஷ்வியிடம் நீங்கள் என்னை மாஸ்டர் என கூப்பிடாதீங்க, நீங்க என்னை விட மூத்தவர் என சொல்லி இருவரும் பேசிக் கொண்டிருக்க, இதை பார்த்த லிங் ஹீரோவை பார்த்து யாங்சென் திரும்பவும் என்னோட புகழை திருடுகிறான் என சொல்ல, அந்த யாங்ஷ்வே கோபப்படாதீங்க ஹனி, இன்றைய தினத்திற்கு பிறகு அவன் இங்க இருக்க மாட்டான் என பேசிக் கொண்டிருக்க, அங்க ஒருவன் இதை என்னால நம்ப முடியவில்லை, அது டாக்டர் லீ என சொல்ல, மற்றவன் எம்பையரில் மிக பிரபலமான டாக்டர் லீயே இங்க வந்திருக்கிறார், இன்னொருவன் டாக்டர் லீ யாருக்காக வந்திருக்கிறார் என தெரியவில்லையே, இந்த யங் ஜெனரேஷன் காம்படிஷன் நிறைய பிக் ஷாட்ஸ் ஈர்க்கிறதே என சொல்ல, பிறகு அந்த லீ ஷென்ஹாய் டாக்டர் லீயிடம் நீங்க இங்க வந்தது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு என சொல்லிட்டு நினைக்கிறான். லியூ ஈஷுவி யாங்சென்னிற்காக வந்திருந்தாலும் டாக்டர் லீயும் யாங்சென்னிற்காக வந்திருக்கிறேன் என சொன்னால் என்னால் தாங்க முடியாது என நினைக்க, அதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர் லீ டாக்டர் யாங்சென் எங்கே என கேட்க, அந்த லீ ஷெங்ஹை அப்படியே கீழே விழுந்துட்டான். இதை கேட்ட லிங் இந்த யாங்சென் எப்பொழுது டாக்டர் ஆனான் என கேட்க, பிறகு ஹீரோ டாக்டர் லீயிடம் நான் இங்கேதான் இருக்கிறேன் என சொல்ல, அவர் ஹீரோவிற்கு மரியாதை செலுத்த பக்கத்தில் இருந்த லியூ ஈஷ்வி டாக்டர் லீ உங்களுக்கும் மாஸ்டர் யாங்கை தெரியுமா என கேட்க, அதுக்கு அவர் மாஸ்டர் லியூ ஈஷ்வி நீங்களும் வந்திருக்கிறீர்களா என இருவரும் அறிமுகமான பிறகு லியூ ஈஷ்வி டாக்டர் லீயிடம் நான் மாஸ்டர் யாங்கிடமிருந்து ஆல்கமி சம்பந்தமான அட்வைஸிற்காக வந்தேன் என சொல்ல, அதுக்கு டாக்டர் லீ என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், நானும் டாக்டர் யாங்கிடமிருந்து மெடிக்கல் ஸ்கில் தொடர்பான அட்வைஸிற்காக வந்திருக்கிறேன் என இருவரும் பேசிக் கொண்டிருக்க, இதை பார்த்த 2 எல்டர்ஸ் ஹீரோவின் அத்தையான வாங் ரிஷுவாங்கிடம் ஒரு எல்டர், ரிஷுவாங் உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல மருமகன் இருக்கிறான் என சொல்ல, மற்ற எல்டர் இந்த பையன் நம்ம ஃபேமிலியில் இருப்பது நம்ம லீ ஃபேமிலியிற்கு ஒரு பெருமை என சொல்ல, அதுக்கு ஹீரோவின் அத்தை அந்த எல்டர்ஸ் கிடம் உங்களுடைய காம்ப்ளிமெண்டிற்கு தேங்க்ஸ் என சொல்லிட்டு நினைக்கிறாங்க, யாங்சென் இவ்வளவு திறமையானவன் என்று அண்ணா ஏன் என்னிடம் சொல்லவில்லை. அடுத்த சீன்ல லீ ஷெங்ஹாய் இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி, இப்போ யங் ஜெனரேஷன் காம்படிஷன் தொடங்குது என சொன்னதும் அந்த லிங் உடனே ஹீரோவை பார்த்து யாங்சென் நீ இங்க வா, இந்த உலகத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் எல்லாம் என்பதை உனக்கு புரிய வைக்கிறேன், உன்னோட ஏமாற்று வித்தைகள் சாதாரண மக்களை மட்டுமே ஏமாற்றும், அது வேறு எதுக்கும் உதவாது, கீழே இறங்கி வா என சொல்ல, அங்க ஒருவர் வந்து யங் மாஸ்டர் இங்க மேட்சஸ் எல்லாம் ஆர்டர் படிதான் நடக்குது, அதனால் நீங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய டர்ன் வரும் வரை வெயிட் பண்ணுங்க என சொன்னதும் அந்த லிங் அவரை உதைத்துவிட்டு, நான் லீ லிங் லீ ஃபேமிலியின் யங் பேட்ரியாக், நான் விதிகளை பின்பற்ற வேண்டுமா என கேட்க, இதை பார்த்த லீ ஷெங்ஹாய் நான் அவனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்திட்டேன், நான் அவனை திரும்ப வரச் சொல்கிறேன் என சொல்ல, பக்கத்தில் இருப்பவன் வேண்டாம், லிங் நம்ம லீ ஃபேமிலியின் யங் ஜீனியஸ், அதனால் அவனுக்கு அரோகன்ஸ் இருப்பது இயல்புதான், பிறகு இந்த எல்டர் இந்த விதியை மாற்ற வேண்டும் என நினைக்கிறேன், அப்போதுதான் லிங் அவனுக்கு விருப்பமான எத்தனை எதிரிகளை வேண்டுமானாலும் ஃபேஸ் பண்ணலாம், இன்று மாஸ்டர் லியூ ஈஷ்வி மற்றும் டாக்டர் லீ இங்க வந்திருப்பதால் லிங் அவனோட திறமையை காட்டுவதற்கு இதுதான் சரியான
தருணம் என சொல்ல, பிறகு அந்த லிங் ஹீரோவை பார்த்து உனக்கு மேலே வர தைரியம் இருக்கிறதா என கேட்க, ஹீரோ சிரிச்சிட்டு உனக்கு சண்டை வேண்டுமா என கேட்டுட்டு கீழே வர, இதை பார்த்த டாக்டர் லீ மற்றும் லியூ ஈஷ்வி மாஸ்டர் யாங் என கூப்பிட, ஹீரோ என்னோட மேட்ச் முடிந்த பிறகு நாம பேசலாம் என சொல்ல, டாக்டர் லீ ஹீரோவிடம் அந்த லிங் 4th கிளாஸ் வாரியர், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என சொல்ல, பிறகு லியூ ஈஷ்வி நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என சொல்ல, ஹீரோ அப்ப நம்ம ஏன் ஒரு பெட் வச்சுக்க கூடாது, நான் வின் பண்ணுவேன் என்று 100 கோல்டு பெட் பண்றேன் என சொல்ல, அவங்க 2 பேரும் என்ன பேசுறது என்றோ தெரியாம முழிக்கிறாங்க. பிறகு லியூ ஈஷ்வை டாக்டர் லீயிடம் மாஸ்டர் யாங் சென் அன்பிரடிக்டபிள், முதல்ல என்ன நடக்குது என பார்ப்போம் என சொல்ல, பிறகு ஹீரோ அந்த லிங்குடன் சண்டை போட போக அவன் ஹீரோவை பார்த்து நீ பயப்படுகிறாயா என கேட்க, ஹீரோ சும்மா பேசுறத நிறுத்து என சொல்ல, அவன் கடுப்பாகி நீ மன்னிப்பு கேட்கும் வரை உன்னை அடித்து துவைக்க போறேன் என நினைச்சிட்டு ஹீரோவை ஃபாலிங் ஸ்டார் பஞ்ச் என சொல்லிட்டு அட்டாக் பண்ண, ஹீரோ அப்படியே அசையாமல் அப்படியே நிற்கிறான். பிறகு லிங் இந்த ஒரு பஞ்சே போதும் உன்னை டிஸ்ட்ராய் பண்றதற்கு ட்ராஷ் என ஹீரோ உண்மையாவா, ஆனா நான் அப்படி நினைக்கவில்லை என சொன்னதும் அந்த லிங் ஷாக்காக, பிறகு ஹீரோ உன்னால இவ்வளவுதான் முடியுமா என கேட்க, பிறகு இதை பார்த்த டாக்டர் லீ, டாக்டர் யாங் இந்த அட்டாக்கை அசையாமலே எதிர்கொண்டிருக்கிறார், அந்த லிங் வெறும் பந்தாவிற்காக மட்டும்தானே போலையே என சொல்ல, அதுக்கு லியூ ஈஷ்வை அது உண்மையில்லை, உண்மை என்னவென்றால் அந்த லிங் இப்பத்தான் 4th கிளாஸ் வாரியரின் 90% ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தியுள்ளான். பிறகு மாஸ்டர் யாங்கின் ஸ்ட்ரென்த் 2nd கிளாஸ் வாரியரை விட அதிகமாக இருக்கலாம். இருவரும் பேசிக்கொண்டு பிறகு இதை பார்த்த லீ செங்ஹாய் இதுக்கு வாய்ப்பே இல்லை என சொல்லி ஷாக்காக, பிறகு லிங் ஹீரோவை பார்த்து நீ எவ்வளவு வேண்டுமானாலும் வீரமாக நடித்துக்கொள், என்னோட இன்னொரு குத்தில் நீ கீழே விழுவாய் ட்ராஷ் என சொன்னதும் ஹீரோ கடுப்பாகி திரும்பவும் அந்த லிங் ஹீரோவை பார்த்து நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஒரு லூசர் மட்டும்தான், உன்னோட அப்பா என்னுடைய லீ ஃபேமிலியின் ஒரு சர்வெண்ட், அதைப்போல நீயும் உன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரு சர்வெண்டாகத்தான் இருக்க முடியும், அதோட நீயும் உன்னோட அப்பாவும் இந்த லீ ஃபேமிலியால் வளர்க்கப்பட்ட 2 நாய்கள் மட்டும்தான் என சொல்ல, இதை கேட்ட ஹீரோ இப்படி பேச உனக்கு என்ன தைரியம் என சொல்லி எனர்ஜியை ரிலீஸ் பண்ண, திரும்பவும் அந்த லிங் யாங் சென் நீ இதை ஒப்புக்கொள், இதுதான் உன்னோட வாழ்க்கை, நீ ஒரு 2nd கிளாஸ் வாரியர், உன்னோட வாழ்நாள் முழுவதும் என்னோட லீ ஃபேமிலி முன்னால் வாலாட்ட மட்டுமே முடியும் என ஹீரோ, முட்டாள் பயலே, எனக்கு முன்னால் இப்படி பேச உனக்கு என்ன தைரியம், நீ சாவை தேடுகிறாய் போலையே என சொல்லிட்டு ஃபாலிங் ஸ்டார் பஞ்ச் எனும் அட்டாக்கை யூஸ் பண்ண, இதை பார்த்த லிங் இது 5th கிளாஸ் மார்ஷல் ஆர்ட்ஸா என ஷாக்காக, அவனில் அட்டாக் பட்டதும் அவனோட அப்பாவாக லீ செங்ஹாய் லிங் என கத்த, பிறகு அந்த லிங்கை காட்டுறாங்க, அவன் வாங்கின அடியில் வாயிலிருந்து ரத்தமே வெளியில வந்துடுச்சு. அப்புறம் ஹீரோ அவனிடம் இந்த ஒரு மூவின் மூலம் நீ எப்போதும் என்னோட ஷேடோவில் தான் இருப்பாய், இனிமே என்னை கண்டு பயப்படுவாய், அதோட என்னை பற்றிய கனவு உனக்கு பயத்தை உண்டாக்கும், நீ இதிலிருந்து மீளவே முடியாது, இதுதான் இனி உன்னோட வாழ்க்கை என சொல்லிட்டு போக, அந்த லீ செங்ஹாய் உடனே லிங்கிடம் வந்து நீ ஓகேவா என கேட்க, அதுக்கு அவன் அப்பா எனக்காக பழி வாங்குங்க என சொல்ல, அந்த லீ செங்ஹாய் ஹீரோவின் பெயரை சொல்லி கத்த, ஹீரோ இப்ப என்ன என கேட்க, அதுக்கு லீ செங்ஹாய் இது ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் தான், நீ ஏன் என்னோட மகனை கடுமையாக தாக்கினாய், அதுக்கு ஹீரோ உன்னுடைய அந்த குப்பையால் என்னுடைய ஒரு அடியை கூட தாங்க முடியாது என எனக்கு எப்படி தெரியும் என கேட்க, லீ செங்ஹாய் கடுப்பாகி ஹீரோவிடம் நீ சாக விரும்புகிறாயா என சொல்லிட்டு, பிறகு யாராவது வந்து லீ ஃபேமிலியின் சர்வெண்டை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என சொன்னதும் லீ ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் ஹீரோவிடம் வர, ஹீரோ அந்த லீ செங்ஹாயை பார்த்து என்னை தோற்கடிக்க முடியாததால் கீழ்த்தனமான ட்ரிக்கை பயன்படுத்தி உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே என சொல்ல, கோபமான லீ செங்ஹாய் அவனுடைய முட்டாள்தனமான பேச்சை கேட்காம அவனை அட்டாக் பண்ணுங்கள் என சொன்னதும் அவர்கள் ஹீரோவை அட்டாக் பண்ண போக, டாக்டர் லீயும் லியூ இஷுய் அட்டாக் பண்ண வந்தவர்களை அட்டாக் பண்ண, இதை பார்த்த லீ செங்ஹாய் அவர்களிடம் இதுக்கு என்ன அர்த்தம் என கேட்க, அதுக்கு டாக்டர் லீ வந்து நான் டாக்டர் லீ டாய் இப்ப சொல்றேன், இங்க இருக்கிறவர்களின் ஒருவரின் விரல் யாங் சென் மீது பட்டாலும் அவர்கள் இன்றிலிருந்து எனக்கும் மெடிசினல் ஹாலிற்கும் எனிமி என சொல்ல, பக்கத்தில் இருந்த லியூ இஷுயும் யாங் சென்னை ஹார்ம் பண்ண துணிபவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க எனக்கும் ஆல்கெமி அசோசியேஷனிற்கும் இன்றிலிருந்து எனிமி என சொல்ல, அங்க இருந்தவர்கள் எல்லாரும் ஷாக் ஆகி டாக்டர் லீ மற்றும் மாஸ்டர் லியூ இஷுயி யாங் சென்னை காப்பாற்ற அவர்களுடைய பலத்தை பயன்படுத்துறாங்களா, மற்றவர் அவர்களும் யாங் சென்னிற்கும் இடையில் இருக்கும் ரிலேஷன் அவ்வளவு எளிதானதாக தெரியவில்லை. பிறகு லீ செங்ஹாய் அவர்களிடம் யாங் சென் என்னோட ஃபேமிலியின் சர்வெண்ட்,
இது எங்களுடைய குடும்பம் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் என சொன்னதும் லியூ இஷூயி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணியபடி நீ யாங் சென்னை தொட விரும்புகிறாயா என சொல்ல பிறகு டாக்டர் லீ உன்னோட குடும்பத்தை இந்த கேபிட்டலிலிருந்து ரிமூவ் பண்ண விரும்புகிறாயா என கேட்டதும் அந்த லீ செங்ஹாயிற்கு பின்னாலிருந்து வந்தவர்களில் ஒருவன் லீ செங்ஹாயிடம் பேட்ரியாக் இது ஒரு ஃபேர் காம்படிஷன் நீங்க யாங் சென்னை காயப்படுத்த நினைத்தால் அது நம்ம ஃபேமிலியிற்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என சொல்ல இன்னும் 2 பேர் வந்து லியூ இஷூயி மற்றும் டாக்டர் லீ அவர்களுடைய பலத்தை பயன்படுத்தி யாங் சென்னை பாதுகாக்க தயாராயிருக்கிறார்கள் அதனால நாம் ஒன்னும் செய்ய முடியாது அவர்கள் தனித்தனியாகவே நம்முடைய குடும்பத்தை அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் அதனால நாம் நம்ம குடும்பத்தின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என சொன்னதும் இதை கேட்ட லீ செங்ஹாய் சரி நடந்தது நடந்துவிட்டது அத மறந்திடு என ஹீரோவிடம் சொல்ல ஹீரோ மிஸ்டர் லீ காம்படிஷனிற்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க என சொன்னதும் லீ செங்ஹாய் கடுப்பாகிட்டு இந்த போட்டியில் லிங்கை தோற்கடித்ததன் மூலம் யாங் சென் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என சொன்னதும் ஹீரோ அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என சொல்லிட்டு டாக்டர் லீ மற்றும் லீ இஷூயி நோக்கி போகிறான்